لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك له. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله عز وجل: ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் பள்ளிவாசலில் ஹஜ் என்கிற இஸ்லாத்தின் ஒரு அடிப்படை, இஸ்லாத்தின் 5 தூண்களில் ஒரு தூணாக இருக்கும் இந்த வணக்கத்தை குறித்து சில முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ஹஜ் என்பது இஸ்லாத்தின் 5 அடிப்படைகளில் ஒரு அடிப்படையாக இருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின் ஷஹாதத்தி அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாஇஸ் ஸகாத் வல் ஹஜ்ஜி வ ஸௌமி ரமதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஸ்லாம் 5 விஷயங்கள் மீது நிறுவப்பட்டுள்ளது. ஷஹாதா கலிமா சொல்வது, தொழுகையை நிலைநாட்டுவது, ஜகாத் கொடுத்து வருவது, ஹஜ் செய்வது, ரமதான் நோன்பு நோற்பது என்று சொன்னார்கள். எனவே இஸ்லாத்தின் 5 தூண்களில், 5 அடிப்படைகளில் ஒரு அடிப்படை, ஒரு தூண், ஒரு பில்லராக இந்த ஹஜ் இருக்கிறது என்று சொன்னால், மார்க்கத்தில் இந்த ஹஜ்ஜுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹஜ் என்கிற வணக்கத்தை வசதி படைத்த மக்கள் மீது கடமையாக்கியிருக்கிறான். இந்த ஹஜ் என்கிற வணக்கத்தை பொருளாதார ரீதியாக மற்றும் உடல் ரீதியாக சக்தி பெற்றவர்கள் அவசியம் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான்: வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்ய சக்தி பெற்றவர்கள் ஹஜ் செய்வது அவர்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது, கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அந்த அடிப்படையில் பொருளாதார ரீதியாக யாருக்கு வசதி இருக்கிறதோ, தன்னுடைய அடிப்படை தேவைகள், வீட்டுக்கான செலவு என்கிற அந்த செலவுகள் எல்லாம் போய் ஹஜ் செய்யும் அளவிற்கு பொருளாதார ரீதியாக ஒருவர் சக்தி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அவர் மீது ஹஜ் கடமை. அதேபோல் ஹஜ் பயணத்தை மேற்கொள்வதற்கு உடல் ரீதியாக சக்தி பெற்றிருக்க வேண்டும். இந்த விஷயத்திலே மக்களை 2 வகையாக நாம் பிரித்து பார்க்கலாம். ஒரு சாரார் யார் என்று சொன்னால், தற்காலிகமாக ஏதோ உடல்நிலை சரியில்லை என்கிற அடிப்படையில் ஹஜ் பயணத்தை மேற்கொள்ள முடியாதவர்கள். பொருளாதார வசதி இருக்கிறது, ஆனால் உடல் ரீதியாக இந்த வருடம் ஹஜ் செய்யக்கூடிய நிலையில் அவர்கள் இல்லை என்று சொன்னால் அவர்கள் மீது ஹஜ் கடமையில்லை. அவர்கள் அடுத்த வருடம் ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் வகையில் ஆரோக்கியத்தை அடைந்து விட்டால், பயணம் மேற்கொள்ளக்கூடிய அந்த நிலையை அடைந்து விட்டால் அடுத்த வருடம் அவர்கள் மீது ஹஜ் கடமையாகும். பொருளாதாரம் இருக்கிறது, ஆனால் உடல் ரீதியாக
ஹஜ்ஜு செய்யக்கூடிய நிலையில் இந்த வருடம் இல்லை என்று சொன்னால் அடுத்த வருடமோ அதற்கடுத்த வருடமோ ஹஜ்ஜு செய்யக்கூடிய நிலையை உடல் ரீதியாக அவர்கள் அடையும் பொழுது அவர்கள் மீது ஹஜ்ஜு கடமையாகும். சரி, இன்னொரு சாரார் யார் என்று சொன்னால், பொருளாதார ரீதியாக ஹஜ்ஜு செய்யக்கூடிய வசதி இருக்கிறது, ஆனால் உடல் ரீதியாக அவர்கள் ஹஜ்ஜு செய்யக்கூடிய நிலையில் இல்லை. அதுவும் அடுத்த வருடமோ அதற்கடுத்த வருடமோ குணமாகி விடுவார்கள் என்கிற நம்பிக்கையும் கிடையாது. உதாரணத்திற்கு வயோதிகம் அடைந்தவர்கள் 70-80 வயதை தாண்டியவர்கள், அவர்களால் பயணமே செய்ய முடியாது, அல்லது தீராத நோய் ஏதோ அவர்களுக்கு இருக்கிறது, அந்த நோய் குணமாகும் என்கிற நம்பிக்கை பெரும்பாலும் இல்லை என்று சொன்னால் இப்படிப்பட்டவர்கள் மீது ஹஜ்ஜு உடனே கடமையாகிவிடும். ஆனால் அந்த ஹஜ்ஜை வேறு யாராவது என்ன செய்வார்கள், அவர்களுக்காக செய்வார்கள். இதைதான் ஹஜ்ஜுல் பதல் என்று சொல்வார்கள். பிறருக்காக வேண்டி ஹஜ்ஜு செய்வது. இறந்து போனவர்களுக்காக செய்தாலும் அது ஹஜ்ஜுல் பதல் தான். உயிரோடு இருக்கிறார், பொருளாதார வசதி அவரிடம் இருக்கிறது, ஆனால் ஹஜ்ஜு பயணம் மேற்கொள்ளக்கூடிய சக்தி அவருக்கு இல்லை. இந்த வருடமும் செய்ய முடியாது, அடுத்த வருடங்களிலும் செய்ய முடியாது, வயது முதிர்ந்த காரணத்தினாலோ அல்லது தீராத நோயின் காரணத்தினாலோ. அப்படிப்பட்ட மக்களுக்காக ஹஜ்ஜுல் பதல் என்கிற ஒரு விஷயத்தை மார்க்கம் சொல்கிறது. எனவே ஹஜ்ஜு யார் மீது கடமையோ அவர்கள் அவசியம் ஹஜ் என்கிற இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். இதில் தாமதப்படுத்தக்கூடாது. வசதி இருந்தால், உடல் ரீதியாக சக்தி இருந்தால் உடனே ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்ற முயற்சிக்க வேண்டும். ஏதாவது ஒரு தடை, பெயரை கொடுத்தோம், குழுக்களில் பெயர் வரவில்லை, அல்லது ஒரு இடத்திலே ஹலாலான ஒரு ஜாப், ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறோம், அங்கு பெர்மிஷனுக்காக வேண்டி அப்ளை செய்தால் லீவ் கிடைக்கவில்லை, இப்படி ஏதாவது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருந்தால், ஒரு நிர்பந்தம் இருந்தால் அடுத்த வருடம் என்று தள்ளி போடலாம். காரணம் இல்லாமல், தக்க வேலிட் காரணம் இல்லாமல், வசதி இருந்த பிறகும் சக்தி இருந்த பிறகும் வேண்டுமென்றே தாமதப்படுத்துவது தவறாகும். காரணம் இருந்தால் தள்ளி போடும் பொழுது அது குற்றமாகாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிதான் செய்தார்கள். ஹஜ் என்கிற இந்த கடமை ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு இறங்கியது. ஹஜ்ஜுடைய கடமை ரசூலுல்லாஹி அவர்கள் மதீனா வந்து 8ஆம் வருடம் அல்லாஹ் ஹஜ் செய்வதை கடமையாக்கினான், விதித்தான். அந்த கடமை தொடர்பான வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். எப்போது? ஹிஜ்ரி 9, ஹஜ்ஜுடைய மாதம் வருவதற்கு முன்பாக. அந்த வருடம் நபிகள் நாயகம் ஹஜ் செய்தார்களா என்று கேட்டால் 9 ஹிஜ்ரி ரசூல் அவர்கள் ஹஜ் செய்யவில்லை. மாறாக இஸ்லாத்தின் முதல் ஹஜ் நிறைவேற்றுவதற்கு ரசூல் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் சில சஹாபா பெருமக்களோடு மக்காவுக்கு அனுப்பி வைத்தார்கள். நீங்கள் சென்று ஹஜ் செய்து வாருங்கள். 8 ஹிஜ்ரி வரை அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கவில்லை. ஏனெனில் மக்காவில் ஹஜ் செய்யக்கூடிய நிலைமையை முஸ்லிம்கள் அடையவில்லை. அந்த சமயத்தில் முஸ்லிம்களுக்கு ஹஜ் செய்ய முடியாது. 8 ஹிஜ்ரி தான் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. 8 ஹிஜ்ரி தான் ரசூல் அவர்கள் மக்காவை வெற்றி பெற்றார்கள். ஃபதஹ் மக்கா என்கிற அந்த சம்பவம் நடந்தது. எனவே அடுத்த வருடம் ஹிஜ்ரி 9க்கு அல்லாஹ் கடமையாக்கினான். ஆனால் ரசூல் அவர்கள் ஹஜ் செய்யவில்லை. மாறாக அபூபக்கரை அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் சென்ற பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, நீங்களும் மக்காவுக்கு சென்று அபூபக்கரிடம் சொல்லுங்கள், மக்களுக்கு மத்தியில் அவர்கள் அறிவிப்பு ஏலான் செய்யட்டும், இனிமேல் ஹரம் என்கிற இந்த பகுதியில் எந்த காஃபிரும் நுழையக்கூடாது, அதேபோல் இனிமேல் யாரும் நிர்வாணமாக ஆடை அணியாமல் தவாஃப் செய்யக்கூடாது என்று அறிவிப்பு செய்யும்படி சொல்லுங்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ரசூல் அவர்கள் அனுப்பி வைத்தார். எனவே அபூபக்கர், அலி மற்றும் பல சஹாபாக்கள் அந்த முதல் ஹஜ்ஜை நிறைவேற்றினார்கள். ரசூல் போகவில்லை. எதற்காக ரசூல் போகவில்லை என்று சொன்னால், அந்த 9ஆம் ஆண்டுதான் ஆமுல் உஃபூத் என்று அழைக்கப்படக்கூடிய ஆண்டு. அதாவது ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு பல இடங்களில் இருந்து பல குழுக்கள், பல கூட்டங்கள் ரசூலை சந்திப்பதற்காக வேண்டி மதீனா வந்து ரசூலை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்று, இஸ்லாத்தை தழுவி, இஸ்லாத்தின் அடிப்படை விஷயங்களை ரசூலிடம் கேட்டு தெரிந்து கொண்டு தன்னுடைய ஊர்களுக்கு திரும்பினார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், ஏறக்குறைய 70
குழுக்கள், உஃபூத் என்று சொல்வார்கள் அரபியிலே. ஒரு பெரிய மாமனிதரை, ஒரு கண்ணியமான ஒரு மனிதரை சந்திப்பதற்காக வேண்டி ஒரு டீம் வந்தால் அதை உஃபூத், வஃப்து என்று சொல்வார்கள். அப்படி 70 குழுக்கள் அல்லது 70 கூட்டங்கள் ரசூலை வந்து சந்தித்து, அவர்களாகவே வந்து சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எனவே இப்படி அந்த அழைப்பு பணி, தாவா பணியில் ரசூல் அவர்கள் பிஸியாக இருந்த காரணத்தினால் ஹஜ் பயணத்தில் ரசூல் அவர்களால் புறப்பட முடியவில்லை. எனவேதான் அபூபக்கரையும் அலியையும் அனுப்பி வைத்தார்கள். அதற்கு அடுத்த வருடம் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ரசூல் அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றினார். அந்த ஹஜ்ஜில் தான் ரசூல் அவர்கள் சொன்னார்கள், ஹுது அன்னி மனாசிகக்கும், என்னிடம் இருந்து ஹஜ்ஜுடைய வழிமுறையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். லஅல்லி லா அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா, இந்த வருடத்திற்கு பிறகு நான் உங்களை சந்திப்பேன் என்று சொல்ல முடியாது. எனவே இப்போதே ஹஜ்ஜுடைய கடமைகளை என்னிடம் இருந்து நீங்கள் தெளிவாக கற்றுக்கொள்ளுங்கள் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஹஜ் பயணத்திலிருந்து திரும்பி 3 மாதத்தில் ரசூல் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார். ஹிஜ்ரி 11 ரபியுல் அவ்வல் மாதம் 12. எனவே அன்பானவர்களே, காரணம் இல்லாமல் தள்ளி போடக்கூடாது. ஹஜ்ஜுடைய கடமை உடனே நிறைவேற்ற வேண்டும். ஹஜ்ஜுடைய சிறப்புகள் என்ன என்று பார்த்தால், ஹஜ் என்கிற இந்த கடமையை நிறைவேற்றும் பொழுது ஹரம் மக்கியில் அல் மஸ்ஜிதுல் ஹராமில் தொழக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும், பல முறை கிடைக்கும். இது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாத்துன் ஃபீ மஸ்ஜிதி ஹாதா கைரும் மின் அல்ஃபி ஸலாத்தின் ஃபீமா சிவா இல்லல் மஸ்ஜிதுல் ஹராம். என்னுடைய இந்த பள்ளிவாசலில் அல் மஸ்ஜிதுல் நபவியில் ஒரு தொழுகை தொழுவது மற்ற பள்ளிவாசல்களில் தொழக்கூடிய 1000 தொழுகை விட சிறந்தது, அல் மஸ்ஜிதுல் ஹராமை தவிர. இரண்டில் மஸ்ஜிதுல் ஹராமுடைய ஒரு தொழுகை என்னுடைய பள்ளிவாசலின் 100 தொழுகை விட சிறந்தது என்று சொன்னார்கள். எனவே மற்ற பள்ளிவாசல்களை விட அல் மஸ்ஜிதுல் நபவியின் தொழுகை 1000 மடங்கு சிறந்தது. அல் மஸ்ஜிதுல் நபவியின் ஒரு தொழுகையை 100 தொழுகை விட அல் மஸ்ஜிதுல் ஹராமுடைய ஒரு தொழுகை சிறந்தது என்று சொன்னால், மற்ற பள்ளிவாசல்களோடு அல் மஸ்ஜிதுல் ஹராமை ஒப்பிட்டால் மற்ற பள்ளிவாசல்களில் 1,00,000 தொழுகையை விட அல் மஸ்ஜிதுல் ஹராமுடைய ஒரு தொழுகை சிறந்தது. எனவே ஹஜ் பயணத்தில் நிச்சயமாக அல் மஸ்ஜிதுல் ஹராமில் தொழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த சிறப்பு நமக்கு கிடைக்கும். அதேபோல் நேரடியாக ஹஜ்ஜுடைய சிறப்பு என்று சொல்வதாக இருந்தால், ஹஜ் என்கிற இந்த வணக்கம் நம்முடைய எல்லா பாவங்களையும் போக்கக்கூடிய ஒரு வணக்கமாகும். சிறிய பாவங்கள், பெரும் பாவங்கள் என்று ஒரு பாவம் விடாமல் அனைத்து பாவங்களை அழிக்கக்கூடிய, எல்லா பாவங்களுக்கு பரிகாரமாக அமையக்கூடிய ஒரு வணக்கம் தான் இந்த ஹஜ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகிறார், அல் இஸ்லாமு யஹ்திமு மா கான கப்லஹ். இஸ்லாத்துக்கு முன்பு ஒருவர் காஃபிராக இருந்து, ஒரு முஷ்ரிக்காக இருந்து, அவர் செய்த அத்தனை பாவங்களையும் அந்த இஸ்லாம், அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது, தழுவது, அந்த அமல் எல்லா பாவங்களை அழித்துவிடும். வல் ஹிஜ்ரத்து தஹ்திமு மா கான கப்லஹா. அதே போல்தான் ஹிஜ்ரத் என்கிற வணக்கம், இந்த இபாதத்தும் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பாக நம் முஹாஜிர் செய்த அத்தனை சிறிய பெரிய பாவங்களை அழித்துவிடும். வல் ஹஜ்ஜு யஹ்திமு மா கான கப்லஹ். அதே போல்தான் ஹஜ் என்கிற வணக்கமும் ஹஜ்ஜுக்கு முன்பு அந்த ஹாஜி செய்த எல்லா பாவங்கள், சிறிய பெரிய எல்லா பாவங்களை அழித்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இதே சிறப்பை தான் இன்னொரு ஹதீஸில் ரசூல் அவர்கள் சொன்னார்கள். எல்லோருக்கும் தெரிந்த ஹதீஸ். ரசூல் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்கிறார், அந்த ஹஜ்ஜிலே அல்லாஹ்வுக்கு மாறு செய்யவில்லை, பாவம் செய்யவில்லை, அல்லாஹ்வுக்காக வேண்டி முறையாக அந்த ஹஜ்ஜை செய்துவிட்டவர் திரும்பினால் எப்படி திரும்புகிறார் என்று சொன்னால், கயௌமின் வலதத்ஹு உம்முஹு, தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வரும் பொழுது, பிறக்கும் பொழுது எப்படி ஒரு குழந்தை இருக்குமோ, அதாவது எந்த ஒரு பாவமும் பதிவேட்டில இருக்காது, எந்த ஒரு பாவமும் இல்லாத பரிசுத்தமான நிலையில் அந்த குழந்தை எப்படி பிறக்கிறதோ அதே நிலையில்தான் ஹஜ் உடைய கடமையை நிறைவேற்றியவர் வீடு திரும்புவார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே சிறிய பெரிய எல்லா பாவங்களை அழிக்கக்கூடிய அந்த 3 இபாதத்துகளில் ஒரு இபாதத்து தான் இந்த ஹஜ் என்கிற இபாதத். அதே போல்தான் அன்பானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகிறார், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. அல்லாஹ்வுக்காக செய்த அந்த நன்மையான முறையில் செய்த ஹஜ், அதற்கான கூலி சொர்க்கத்தை தவிர வேறில்லை.
எனவே அல்லாஹ்வுக்காக முறையாக ஒரு ஹஜ்ஜை செய்துவிட்டால் இஹ்லாஸோடு, நிச்சயமாக ஹஜ் என்பது அவர்களுக்கு உறுதியாக்கப்படும் என்று பொருள். எனவேதான் இப்படிப்பட்ட வணக்கத்தை செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு வழங்குகிறானோ அவர்கள் என்ன செய்ய வேண்டாம், இந்த ஹஜ் என்கிற இபாதத்தை மக்களிடம் புகழ் பெருமைக்காக, மக்களிடம் இருந்து பாராட்டுகள் கேட்பதற்காக ஹாஜி என்று அழைக்க வேண்டும். அல்லது 2-3 ஹஜ் ஏதோ செய்தால் அல் ஹாஜ் என்று சொல்வார்கள் என்று அல்லாஹு ஆலம் அப்படி ஒரு வழக்கம் இருக்கிறது மக்களுக்கு மத்தியில். அல் ஹாஜ் சொல்ல வேண்டும். இப்படியெல்லாம் பெருமை கொண்டாடுவதற்காக இந்த வணக்கத்தை செய்யக்கூடாது. செய்தால் எல்லா பாவங்களை அழிக்கக்கூடிய அந்த வணக்கம் வீணாக போவது மட்டுமல்லாமல் ஒரு பெரும் பாவமாக மாறிவிடும், பெரிய ஒரு தீமையாக அது மாறிவிடும். அல்லாஹ்வுக்காக அந்த ஹஜ்ஜை செய்யாமல் புகழ் பெருமைக்காக மக்கள் ஹாஜி என்று அழைக்க வேண்டும், அல் ஹாஜ் என்று அழைக்க வேண்டும். வீடு திரும்பிய பிறகு பள்ளிவாசலில் கூட்டமாக மக்களை அழைத்து சந்திக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கங்களோடு இந்த பெரிய ஒரு வணக்கத்தை செய்தால் அது நம்முடைய நன்மைகளையும் நாசமாக்கிவிடும். அதே போல் அன்பானவர்களே, அது நம்முடைய பாவங்களின் பதிவேட்டிலே மிகப்பெரிய ஒரு பாவமாக அது எழுதப்படும். அன்பானவர்களே, இந்த ஹஜ் என்கிற கடமையை நிறைவேற்றும் பொழுது சில நோக்கங்கள் நம்முடைய உள்ளத்தில் அவசியம் இருக்க வேண்டும். இந்த ஹஜ் என்கிற கடமையை நிறைவேற்றும் பொழுது சில நோக்கங்களை நாம் அவசியம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த நோக்கம்தான் முதலாவதாக தக்வா என்கிற பயபக்தியை அடைவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ் தொடர்பான சட்டங்களை சொல்லும் பொழுது, ஹஜ் குறித்து பேசும் பொழுது ஒரு வசனத்தில் சொல்கிறான், வதஸவ்வது ஃபஇன்ன கைரஸ் ஸாதி தக்வா. ஹஜ்ஜுக்காக புறப்படும் பொழுது பயண ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள், ஹஜ்ஜுடைய பயணத்துக்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். ஃபஇன்ன கைரஸ் ஸாதி அத்தக்வா. நீங்கள் செய்யக்கூடிய ஏற்பாடுகள் மிக சிறந்தது பயபக்தியை அடைவது. எனவே உலக ரீதியாக பயணத்துக்கு நாம் பல ஏற்பாடுகளை செய்கிறோம். விசா டிக்கெட் போட்டுமா இல்லையா, எங்கு ஃப்ளைட்டு மாறி போவதா இல்லை டைரக்ட் ஃப்ளைட்டா, போய் எங்கு இறங்குவது, எங்கு தங்குவது, பயணத்துக்கு செலவு எவ்வளவு எடுத்துக்கொள்ள வேண்டும், இப்படியெல்லாம் வெளிப்படையான ஏற்பாடுகளை பெரும்பாலும் மக்கள் செய்து கொள்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், மிக சிறந்த ஏற்பாடு உள்ளத்திலே தக்வாவை, பயபக்தியை ஏற்படுத்திக் கொள்வது. எனவே அல்லாஹ்வுடைய அச்சத்தை அடைய வேண்டும் என்பது ஒரு அடிப்படை நோக்கம். இரண்டாவது ஒரு நோக்கம்தான் ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்டுவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கஅபத்துல்லாஹ்வை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டி எழுப்பிய பிறகு கஅபத்துல்லாஹ்வை சுத்தமாக வையுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை சொல்கிறான். அதுதான் என்னது? லா துஷ்ரிக் பி ஷைஅன் வதஹிர் பைத்திய லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன வர்ருக்இஸ் சுஜூத். எனக்கு இணை வைக்காதே, ஷிர்க் செய்யாதே, மேலும் இந்த இல்லத்தை பைத்துல்லாவை அங்கு வரக்கூடிய, தவாஃப் செய்யக்கூடிய, அங்கு தங்கக்கூடிய, அங்கு ருக்கு சுஜூத் என்று தொழக்கூடிய மக்களுக்காக சுத்தமாக வையுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எனவே அல்லாஹ் சொன்ன முதல் வார்த்தை எனக்கு இணை வைக்காதே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌஹீதின் அடிப்படையில் அந்த கஅபத்துல்லாஹ் என்கிற அல்லாஹ்வின் முதல் பள்ளிவாசலை, முதல் இல்லத்தை கட்டி எழுப்பினார்கள். அந்த இல்லத்தை தான் 360 சிலைகளை கொண்டு மக்கத்து காஃபிர்கள் அசுத்தப்படுத்திய பொழுது நபிகள் நாயகம் தொடர்ந்து 20-21 வருடங்கள் உழைப்பு செய்த பிறகு மக்கா வெற்றியின் பொழுது அந்த கஅபத்துல்லாவை, அல்லாஹ்வின் இல்லத்தை சிலைகள் என்கிற அந்த அசுத்தத்தை விட்டு சுத்தப்படுத்தினார்கள். மீண்டும் அதை தௌஹீதுடைய ஒரு இல்லமாக மாற்றினார்கள். எனவே அந்த இடத்தில் ஹஜ் செய்வதற்காக வேண்டி நாம் போகும் பொழுது அந்த ஏகத்துவ கொள்கை, அந்த இடத்தில் நபிகள் நாயகம் எப்படியெல்லாம் இந்த ஏகத்துவ கொள்கை நிலை நிறுத்துவதற்கு பாடுபட்டார்கள். அதே கஅபத்துல்லாவில் தான் தொழும் பொழுது காஃபிர்கள் சஹாபா பெருமக்களை அடித்தார்கள். அதே கஅபத்துல்லாவுக்கு அருகில் தான் நபிகள் நாயகம் தொழும் பொழுது அபூ ஜஹல் பலமுறை ரசூலை தாக்கி இருக்கிறார்.
இப்படியெல்லாம் பாடுபட்ட பிறகுதான் இந்த தௌஹீத் இந்த இடத்திலே நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. இப்போது காபத்துல்லாவை சுற்றி அல்ல, பல 1000 கிலோமீட்டர்கள் வரை ஷிர்க்கு கிடையாது, அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்டுவதற்கு நபிகள் நாயகம் செய்த முயற்சிகள் என்ன, சஹாபாக்கள் செய்த முயற்சிகள் என்ன, வழிமுறைகள் என்ன, அதையும் நாம் நினைவு கூற வேண்டும். ஹஜ்ஜுடைய பல இடங்களில் ஹஜ்ஜுடைய கடமைகள் செய்யும் பொழுது பல இடங்களில் நபிகள் நாயகம் இதே ஏகத்துவத்தை தான் நமக்கு நினைவூட்டுகிறார். பாருங்கள், உதாரணத்திற்கு சஃபா மற்றும் மர்வா மலையில் நின்று ரசூல் அவர்கள் ஓதிய துவாக்களில் ஒரு துவா என்ன? ரசூலுல்லாஹி அவர்கள் சஃபாவிலும் மர்வா மலையிலும் நின்று சொல்வார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். கலிமத்து தௌஹீத், தௌஹீதுடைய கலிமா. தல்பியா சொல்லும் பொழுது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக லா ஷரீக லக லப்பைக், இறைவா உன்னுடைய அழைப்பை ஏற்று நான் இதோ வந்து விட்டேன், உனக்கு இணை துணை யாரும் கிடையாது. அந்த தல்பியாவிலும் தௌஹீத் தான் நிலைநிறுத்தப்படுகிறது. அரஃபா மைதானத்தில் ரசூல் அவர்கள் எந்த வார்த்தை அதிகமாக சொல்வார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார், ഖൈറു துஆஇ துஆஉ யௌமி அரஃபா, சிறந்த பிரார்த்தனை அரஃபாவுடைய பிரார்த்தனை, அரஃபா தினமன்று நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை. வ அஃதலு துஆஇ மா குல்து அன வன்னபியூன மின் கப்லி, நானும் எனக்கு முன்பு சென்ற நபிமார்களும் சொன்ன மிக சிறந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, அல்லாஹ்வுக்கு இணை துணை எதுவும் இல்லை. எனவே ஏகத்துவத்தை தான் ரசூல் அவர்கள் சஃபா மருவாவிலும் தல்பியா சொல்லும் பொழுதும் அரஃபா மைதானத்திலும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். கற்கள் எரியும் பொழுதும் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், இந்த சிலைகள் எல்லாம் எதுவும் கிடையாது, அல்லாஹ் மிகப்பெரியவன். எனவே அந்த ஏகத்துவ கொள்கையை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும், அதில் உறுதியாக இருக்க வேண்டும், ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்ட வேண்டும். இதுவும் ஹஜ்ஜுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு நோக்கம்தான். அதே போல்தான் ஹஜ்ஜுடைய முக்கியமான இன்னொரு நோக்கம் என்ன? ஹஜ்ஜை நிறைவேற்றும் பொழுது அது மினாவில் தங்குவதாக இருக்கட்டும், முஸ்தலிஃபாவில் தங்குவதாக இருக்கட்டும், அரஃபா மைதானத்தில் தங்கியிருப்பதாக இருக்கட்டும், இது எல்லாம் பார்க்கும் பொழுது இதே போல்தான் ஒரு நாள் மக்களுடைய அலை மோதும் விதமாக ஹஷர் மைதானத்திலே மக்கள் நிப்பாட்டப்படுவார்கள் என்று அந்த காட்சிகள் ஹஷர் மைதானத்தில் அந்த நிகழ்வை நமக்கு நினைவூட்டுகிறது. அதே போல்தான் அல்லாஹ்வுக்கு முன்னால் எல்லோரும் அடிமைகள், ஹஷர் மைதானத்திலும் அல்லாஹ்வுக்கு முன்னால் எல்லோரும் அடிமைகளாக நிற்பார்கள், எல்லோரும் அல்லாஹ்வுக்கு முன்னால் அடிமைகளாக நிற்பார்கள். சராசரி மனிதர்களாகிய நாமும் சரி, நபிமார்களும் சரி, அதே ஹஷர் மைதானத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னால் அந்த கேள்வி கணக்கை எதிர்பார்த்து நின்று கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுக்கு முன்னால் அத்தனை பேரும் சமம், அத்தனை பேரும் அடியார்கள், அடிமைகள் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு இபாதத் தான் இந்த ஹஜ் என்கிற இபாதத். எப்படிப்பட்ட பணக்காரராக இருந்தாலும் அவர்களும் இஹ்ராம் தான் அணிய வேண்டும், 2 துணிதான். எப்படிப்பட்ட ஏழையாக இருந்தாலும் அதே இஹ்ராம் துணிதான். நபிமார்களாக இருந்தாலும் அதே இஹ்ராம் தான், சராசரி மனிதர்களாக இருந்தாலும் இஹ்ராம் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ் செய்தார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்திருக்கிறார். மினாவில் 70 நபிமார்கள் வந்து தங்கியிருந்ததாக சொல்லப்படுகிறது. எப்படிப்பட்ட நபியாக அங்கு வந்திருந்தாலும் அவர்களும் அரஃபா மைதானத்தில் தங்கி அந்த வெயில் உடைய கஷ்டங்களை எல்லாம் பொறுத்து கொண்டுதான் ஹஜ்ஜை நிறைவேற்றியிருப்பார்கள். எனவே அல்லாஹ் சொல்லிவிட்டால் அப்படிதான் அந்த ஹஜ்ஜை செய்ய முடியும். நபியாக இருந்தாலும் சரியே, ஒரு சராசரி அடியாராக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் அல்லாஹ்வுக்கு முன்னால் அடிமைகள். இதே அடிமைகளாக தான் ஹஷர் மைதானத்திலும் அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் நிப்பாட்டப்படுவோம் என்கிற அந்த கியாம நாளை நினைவூட்டக்கூடிய ஒரு இபாதத்தாகவும் இது இருக்கிறது. இப்படி என்பானவர்களே, இந்த நோக்கங்களையும் கவனத்தில் கொண்டு அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸோடு, புகழ் பெருமைக்காக அல்ல, அல்லாஹ்வுக்காக இந்த இபாதத்தை நாம் செய்ய வேண்டும். அதே போல்தான் அல்லாஹ்வுக்காக செய்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், அந்த இபாதத்தை நபி வழிபடி செய்ய வேண்டும். ஹஜ் என்கிற பெயரிலே இஷ்டத்துக்கு இபாதத்துகளை செய்வது, குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்படாத மசாயில்களை எல்லாம் சட்டங்கள் என்கிற பெயரிலே தன்புறத்திலிருந்து உருவாக்கி கொண்டு பிதஅத்துகளை செய்வது, இது எல்லாமே அந்த ஹஜ்ஜை வீணாக்கிவிடும். எப்படி இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால், புகழுக்காக, பெருமைக்காக
அந்த இபாதத்தை செய்தால் அந்த இபாதத் வீணாகிவிடும் என்று சொன்னோமோ, அதே போல்தான் நபி வழிப்படி அந்த இபாதத்தை செய்யாமல் தன் புறத்திலிருந்து உருவாக்கிய சில சட்டங்களின் அடிப்படையில் அந்த இபாதத்தை செய்தால் அந்த இபாதத் வீணாகிவிடும். எனவே நபி வழிப்படி செய்ய வேண்டும். அதற்காக தான் அந்த ஹதீஸை நாம் சொன்னோம். ரசூல் அவர்கள் சொன்னார்கள், ஹுது அன்னி மனாசிக்கக்கும், என்னிடமிருந்து ஹஜ்ஜுடைய கடமைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். என்னை எவ்வாறு தொழுவதாக கண்டீர்களோ அவ்வாறே தொழுங்கள் என்று எப்படி ரசூல் அவர்கள் சொன்னார்களோ அதே போல்தான் ஹஜ் விஷயத்திலும் ரசூல் அவர்கள் சொன்னார்கள், என்னிடமிருந்து ஹஜ்ஜுடைய கடமைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று. எனவே அந்த அடிப்படையில் அன்பானவர்களே, ஹஜ்ஜுடைய கடமையை குறித்தும் சிறப்புகள் குறித்தும் ஹஜ் உடைய நோக்கத்தை குறித்தும் சில அடிப்படை தகவல்களை நாம் பார்த்தோம். இப்போது ஹஜ்ஜுடைய வழிமுறையை நாம் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். ஹஜ் பொறுத்தவரையிலே அன்பானவர்களே, ஹஜ்ஜுடைய அர்கான்கள் என்ன என்பதை முதலாவதாக நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஹஜ்ஜுடைய தூண்கள், பில்லர்ஸ் ஆஃப் ஹஜ். 4 தூண்கள் உண்டு ஹஜ்ஜுக்கு. தூண்கள், பில்லர்ஸ் என்று சொன்னால் என்ன பொருள்? அதில் ஒரு தூணை விட்டுவிட்டாலும் ஹஜ் என்கிற இபாதத் நிறைவேறாது. மறந்து விட்டாலும் நிறைவேறாது, வேண்டுமென்றே விட்டாலும் நிறைவேறாது. அந்த 4 பில்லர்ஸ் என்ன? 4 தூண்கள். முதலாவது விஷயம் இஹ்ராம். இஹ்ராம் என்று சொன்னால் என்ன? அந்த இஹ்ராம் துணி கிடையாது, அது இஹ்ராம் துணி, இஹ்ராம் நிலையில் அணிய வேண்டிய துணி, அந்த இஹ்ராம் துணி. மற்றபடி இஹ்ராம் என்று சொன்னால் ஹஜ் அல்லது உம்ராவுடைய இந்த எண்ணம், நியத்து தான் இஹ்ராம். ஹஜ் அல்லது அந்த உம்ரா என்கிற அந்த இபாதத்தை செய்ய தொடங்கிவிட்டேன், என்னுடைய ஹஜ் ஆரம்பமாகிவிட்டது, என்னுடைய உம்ரா ஆரம்பமாகிவிட்டது என்கிற எண்ணம் உள்ளத்தில் ஏற்படுவதுதான் இஹ்ராம் எனப்படும். எனவே இஹ்ராம் என்கிற இந்த நியத் அவசியம். எப்படி தொழுகைக்கு, ஜகாத்துக்கு, ஒவ்வொரு இபாதத்துக்கும் நியத் அவசியமோ அதே போல்தான் ஹஜ்ஜுக்கும் நியத் அவசியம். அந்த நியத்தை தான் இஹ்ராம் என்று சொல்வார்கள். இரண்டாவதாக அரஃபா மைதானத்தில் தங்குவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார், அல் ஹஜ்ஜு அரஃபா. ஹஜ் என்று சொன்னாலே அது அரஃபாவில் தங்குவதுதான். அந்த அளவிற்கு ஹஜ்ஜுடைய மிக மிக முக்கியமான ஒரு அங்கம்தான் அரஃபா மைதானத்திலே தங்குவது. எனவே அரஃபா மைதானத்தில் தங்குவது ஹஜ்ஜுடைய ஒரு தூணாக இருக்கிறது. மூன்றாவது என்ன? தவாஃபுல் இஃபாதா என்கிற தவாஃப். அதாவது ஹஜ் என்கிற கடமைகள் ஜில்ஹிஜ்ஜா மாதம் 8 ஆரம்பிக்கும். 8 பிறை 9 10 11 12 விரும்பினால் 13 என்று 5 அல்லது 6 நாட்களில் அல்லது 4 நாட்களில் செய்யக்கூடிய இபாதத்துகள் தான் அந்த ஹஜ்ஜுடைய கடமைகள். அதில் 10வது நாள், அதாவது பெருநாள் பக்ரீத் உடைய தினத்திலே ஹாஜிகள் குர்பானி கொடுத்து தலை மலித்து அடுத்ததாக மக்காவுக்கு சென்று தவாஃப் செய்வார்கள். அந்த தவாஃப் தான் என்னது? தவாஃபுல் இஃபாதா, தவாஃபு ஜியாரா. அந்த தவாஃபும் ஹஜ்ஜுடைய ஒரு தூணாக இருக்கிறது. அடுத்ததாக சஇ, தவாஃபை முடித்துவிட்டு சஃபா மர்வாக்கு சென்று 2 மலைகளுக்கு மத்தியிலே நடப்பது, ஓடுவது. இதை சஇ என்று சொன்னால் ஓட்டம் என்று அர்த்தம். எனவே சஃபா மர்வா நடுவில் தவாஃப் செய்வது, சஃபா மர்வா நடுவில் நடப்பதுதான் 4வது தூணாகும். இப்படி ஹஜ்ஜுடைய தூண்கள் 4: இஹ்ராம் நியத், அரஃபா மைதானத்தில் தங்குவது, தவாஃபுல் இஃபாதா என்கிற 10வது நாள் செய்யக்கூடிய தவாஃப், ஜில்ஹிஜ்ஜா 10 அன்று தவாஃபை முடித்த பிறகு அடுத்து சஇ செய்வது 4வது தூண். உதாரணத்திற்கு ஒருவர் ஹஜ் செய்வதற்காக வேண்டி சென்றிருக்கிறார். அரஃபா மைதானத்தில் 9வது நாள் அரஃபா தினம் அன்று அரஃபாவில் தங்க வேண்டும். உடல்நிலை ஏதோ சரியில்லாமல் போய்விட்டது. 8ஆம் தேதியே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். அரஃபா தினம் போய் அடுத்த நாள் தான் அவர் வெளியே வருகிறார் என்று சொன்னால் இந்த 4 தூண்களில் ஒரு தூண் தவறிவிட்டது, அவருடைய ஹஜ்ஜு நிறைவேறாது, அவரால் ஹஜ்ஜு செய்ய முடியாது.
அடுத்த வருடம் அதற்கு அடுத்த வருடம் தான் மீண்டும் தவறி போன அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு அவர் மீண்டும் வர வேண்டும். 4 தூண்கள் ஏதேனும் ஒரு தூணை விட்டுவிட்டால், மறந்து விட்டாலும் சரி, வேண்டுமென்றே விட்டாலும் சரி, அந்த ஹஜ் நிறைவேறாது. அந்த அளவிற்கு மிக முக்கியமான விஷயங்கள் தான் ஹஜ்ஜுடைய தூண்கள் என்கிற இந்த 4 விஷயங்கள். சரி, அடுத்ததாக ஹஜ்ஜுடைய கடமைகள் 7 கடமைகள் உண்டு, வாஜிபாத்துகள். அதில் ஒரு கடமை அந்த இஹ்ராம் நியத் என்று சொன்னோமே, அந்த இஹ்ராம் நியத்தை மீகாத்தில் வைத்து அந்த எண்ணம் கொள்வது. மீகாத் என்றால் என்ன? அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் அல்லது உம்ரா செய்வதற்காக வேண்டி மக்காவை நோக்கி வரக்கூடிய மக்களுக்கு ஒவ்வொரு திசையிலும் 4 பக்கமாக ஒவ்வொரு திசையிலும் ஒரு இடத்தை ரசூல் அவர்கள் நிர்ணயித்தார்கள். இந்த இடத்தை கடந்து வரும் பொழுது அவசியம் அந்த இஹ்ராம் நியத்தோடு, அதாவது அந்த இபாதத் ஹஜ் உம்ரா ஆரம்பமாகிவிட்டது, தொடங்கிவிட்டது என்கிற எண்ணத்தோடு தான் உள்ளே வர வேண்டும் என்று மக்காவை சுற்றி ஒரு சில மீகாத்துகள் 80 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கலாம். மக்காவில் இருந்து மிக தூரமான மீகாத் என்று சொல்வதாக இருந்தால் துல் ஹுலைஃபா என்கிற மதீனாவாசிகளுக்கான மீகாத், அது 450 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. இப்படி மக்காவை சுற்றி உள்ள பகுதிகளில் ஒரு 5 மீகாத்துகளை ரசூல் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த இடத்தை கடந்து வரும் பொழுது அவசியம் நாம் என்ன செய்ய வேண்டும்? இஹ்ராம் நியத் கொள்ள வேண்டும். அது இன்ஷா அல்லாஹ் அநேகமாக அடுத்து வரக்கூடிய ஸ்லைட்ஸிலே அந்த மீகாத்துகள் சொல்லப்படும். எனவே அந்த மீகாத் என்கிற அந்த இடத்தில் அவசியம் இஹ்ராம் நியத் கொள்ள வேண்டும். இது ஒரு கடமை. சரி, அந்த மீகாத்தை கடந்து சென்று விட்டோம், இஹ்ராம் நியத் கொள்ளவில்லை என்று சொன்னால் என்ன செய்வது? இஹ்ராம் அந்த மீகாத் என்கிற இடத்தை கடந்து சென்று விட்டோம். உதாரணத்திற்கு இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய நமக்கு என்ன மீகாத் நடுவில் வரும் என்று சொன்னால் யலம்லம் என்கிற பகுதி. யமன் நாட்டுக்காரர்களுக்கும் யமன் இருக்கக்கூடிய திசையிலிருந்து வரக்கூடியவர்களுக்கும் ரசூல் அவர்கள் நிர்ணயித்த மீகாத்து தான் யலம்லம் என்கிற ஊர். எனவே இங்கிருந்து நாம் போகும் பொழுது யலம்லம் என்கிற பகுதியை தாண்டி தான் ஜித்தாவுக்கு போய் இறங்குவோம். எனவே ஃப்ளைட்டில் உதாரணத்திற்கு என்ன செய்வார்கள்? 20 நிமிடத்தில் யலம்லம் வரப்போகிறது என்று அனௌன்ஸ்மெண்ட் செய்வார்கள். எனவே நேரத்தை பார்த்து வைத்து 20 நிமிடங்கள் ஆகும் பொழுது என்னுடைய ஹஜ் ஆரம்பமாகிவிட்டது, இல்லை என்னுடைய உம்ரா தொடங்கிவிட்டது, லப்பைக் அல்லாஹும் உம்ரத்தன் அல்லது ஹஜ் என்று சொன்னால் லப்பைக் அல்லாஹும் ஹஜ்ஜத்தன் என்று தல்பியாவும் சொல்ல ஆரம்பித்து விட வேண்டும். ஆனால் டைம் சொன்னார்கள், கவனிக்கவில்லை, தூங்கவில் அப்படிதான் உட்கார்ந்து இருக்கும், ஆனால் கவனிக்கவில்லை. ஃப்ளைட் ஜித்தாவில் இறங்கிவிட்டது, அங்குதான் இஹ்ராம் நியத் கொள்ளவில்லையே என்று ஞாபகம் வந்தால் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது விஷயம், ஆப்ஷன், யலம்லம் என்கிற பகுதிக்கு சென்று இஹ்ராம் நியத் கொண்டு உள்ளே வர வேண்டும். சிலருக்கு சாத்தியமில்லை, மிக சிரமம் என்று சொன்னால் அந்த கடமையை, அந்த வாஜிபை தவறிவிட்ட காரணத்தினால் ஒரு குர்பானி அவசியம். ஒரு ஆடு குர்பானி கொடுப்பது அவசியம். ஒரு ஆடு குர்பானி கொடுத்தால் தன்னுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றலாம் தாராளமாக. ஆனால் இதற்கு முன்பு சொன்ன 4 தூண்கள் அது தவறிவிட்டால் குர்பானி கொடுத்து கஃபாரா பரிகாரம் கொடுத்தெல்லாம் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாது. தவறிவிட்டால் ஹஜ் போய்விட்டது என்று அர்த்தம். ஆனால் இப்போது நாம் பார்க்கக்கூடிய 7 வாஜிபாத்துகளும் எப்படி என்று சொன்னால், இந்த வாஜிபாத்துகளில் ஏதாவது ஒரு கடமையை நாம் விட்டுவிட்டால் பரிகாரம் கொடுத்து சமாளிக்கலாம், அந்த ஹஜ்ஜை இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றலாம். அதில் ஒரு கடமை தான் மீகாத் என்கிற இடத்தில் வைத்து அந்த எண்ணம் கொள்வது. இரண்டாவது வாஜிப் என்ன? அரஃபா மைதானத்தில் சூரியன் மறையும் வரை இருப்பது. இதற்கு முன்பு சொன்னது அரஃபாவில் தங்குவது. அரஃபாவுக்கு மக்கள் என்ன செய்வார்கள்? ஹாஜிகள் சூரியன் உதித்த பிறகு மினாவிலிருந்து கிளம்பி அரஃபாவுக்கு வந்து விடுவார்கள். சூரியன் உதித்த பிறகு வந்து ஜொஹர் தொழுகை நேரம் ஆனவுடன் ஜொஹர் மற்றும் அசர் தொழுகை நிறைவேற்றி விடுவார்கள். இப்படி சூரியன் மறையும் வரை அரஃபாவில் இருக்க வேண்டும். ஆனால் சில பேர் வந்தார்கள், ஜொஹர் அசர் தொழுகை நிறைவேற்றிவிட்டு ஏதோ ஒரு காரணம், வேலிட் ரீசன், அரஃபாவிலிருந்து கிளம்பி விட்டார்கள் என்று சொன்னால் அரஃபாவில் சில மணி நேரங்கள் தங்கிய காரணத்தினால் ருக்குன் என்கிற அந்த தூண் நிறைவேறிவிட்டது. ஆனால் சூரியன் மறையும் வரை அவர்கள் அங்கு தங்கவில்லை என்கிற காரணத்தினால் அவர்கள் ஒரு வாஜிபை விட்டு விட்டார்கள் என்று பொருள். அதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு குர்பானி கஃபாராவாக பரிகாரமாக கொடுத்தால் தன்னுடைய ஹஜ்ஜை அவர்கள் நிறைவேற்றலாம். எனவே அரஃபாவில் தங்குவது தூண். அது சில மணி நேரங்கள் தங்கினால் அந்த தூண் என்பது நிறைவேறும்.
ஆனால் கடமையையும் நிறைவேற்றுவதற்கு, வாஜிபை செய்வதற்கு சூரியன் மறையும் வரை அரஃபாவில் இருப்பது அவசியமாகும். அடுத்ததாக முஸ்தலிஃபாவில் இரவு தங்குவது, இதை குறித்தெல்லாம் நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்து பார்ப்போம். எந்த நாள் எங்கு தங்குவது என்று. முஸ்தலிஃபா என்கிற பகுதியில் இரவு கழிப்பது, அதே போல ஹதி என்கிற பிராணியை அறுப்பது, குர்பானி கொடுப்பது. இந்த குர்பானி கொடுப்பது என்பது 3 வகையான ஹஜ் இருக்கிறது. அதில் 2 வகையில் குர்பானி என்பது அவசியம். ஹதி என்று சொன்னால் பக்ரீத் தினம் அன்று ஹாஜிகள் தரக்கூடிய குர்பானி, பக்ரீத் அல்லது அதற்கு பிறகு உள்ள நாட்களிலே. அந்த குர்பானிக்கு பேர் தான் என்னது? ஹதி, ஹாஜிகள் தரக்கூடிய குர்பானி. அந்த குர்பானி அவசியம். அதேபோல் தலைமுடியை சிரைத்தல் அல்லது குறைத்தல், கட்டிங் செய்வது அல்லது மொட்டையடிப்பது. அதற்கு அடுத்ததாக பிறை 11, 12, 13, பிறை 11, 12 அல்லது 3 நாட்கள், பிறை 11, 12, 13 என்று 2 அல்லது 3 நாட்கள் மினாவில் தங்கியிருப்பது இரவு. அதே போல இறுதியாக 3 ஜமராத்துகளில் கல் எறிவது. இது ஷைத்தானுக்கு கல் எறிவது என்று சொல்வார்களே, அதற்கான வார்த்தை ஜமராத். ஒரு ஜமராத், அடுத்து மிடில் ஜமராத், அடுத்து கடைசி பெரிய ஜமராத் என்று சொல்வார்கள். அந்த ஜமராத்துகளில் கல் எறிவது அந்த பிறை 11, 12, 13 இந்த நாட்களில். எனவே இது ஹஜ்ஜுடைய 7 கடமைகள். தூண்கள் சொல்லுங்க பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ஜுடைய தூண்கள் என்ன? இஹ்ராம் நியத் 2, அரஃபாவில் தங்குவது 3, தவாஃபுல் இஃபாதா, அடுத்து இஃபாதாக்கு அடுத்து சஇ செய்வது. சரி, கடமைகளை ஒரு முறை பார்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். மீகாத்தில் வைத்து அந்த இஹ்ராம் நியத் கொள்வது. 2வது அரஃபாவில் சூரியன் மறையும் வரை தங்குவது. அடுத்து முஸ்தலிஃபாவில் தங்குவது இரவு. அடுத்து பக்ரீத் அல்லது பக்ரீதுக்கு பிறகு அடுத்த 3 நாட்களில் ஹதி குர்பானி கொடுப்பது. அதேபோல் தலைமுடி சிரைத்தல், கட்டிங் செய்வது அல்லது மொட்டையடிப்பது. அதேபோல் பிறை 11, 12, 13 மினாவில் இரவு தங்குவது. இறுதியாக ஜமராத்துகள் 3 ஜமராத்துகளில் 11, 12, 13 இந்த 3 நாட்கள் கல் எறிவது. இது வாஜிபாத்துகள். இதில் ஏதாவது ஒன்றை தவறிவிட்டால் ஒரு குர்பானி, ஆட்டின் ஒரு குர்பானி அவசியம். சரி, குர்பானி கொடுக்க எனக்கு சக்தி இல்லை என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? 10 நோன்புகள் நோக்க வேண்டும். 10 நோன்பு முடிந்தால் 3 நோன்பு, அந்த 11, 12, 13 அந்த நாட்களில் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் யாரும் நோன்பு நோக்கக்கூடாது, ஹராம். பக்ரீதுக்கு பிறகு வரக்கூடிய 3 நாட்கள் ஐயாமு தஷ்ரீஃப், அந்த 4 நாட்களும் நோன்பு நோற்பது ஹராம். ஆனால் ஹாஜிகள் அந்த பரிகாரம் என்கிற அந்த நோன்பை நோக்கும் பொழுது இந்த 3 நாட்கள் நிச்சயிக்கலாம். அங்கு வைத்து 3 நாட்கள் நோன்பு வைத்து பெண்டிங் 7 நோன்புகள் வீடு திரும்பிய பிறகு ஊரில் வைக்கலாம். இப்படி அந்த குர்பானி பரிகாரம் கொடுக்க முடியாதவர்களுக்கு 10 நோன்பு என்பது அடுத்த ஆப்ஷன். சரி, அடுத்ததாக ஓகே, தவாஃபுல் விதா. சில பேர் 7 கடமைகள் அல்லது 8 கடமைகள் சொல்லுவாங்க. அப்போ தவாஃபுல் விதா என்கிற வீடு திரும்பும் பொழுது, மக்காவிலிருந்து புறப்படும் பொழுது கடைசியாக ஒரு முறை தவாஃப் செய்து வருவது விடை பெரும் தவாஃப் என்று சொல்லலாம். தவாஃபுல் வதா என்று சொன்னால் விடை பெறும் தவாஃப். ஓகே, இப்போ ஹஜ்ஜுடைய தூண்கள் மற்றும் கடமைகள் என்ன என்பதை பார்த்தோம். அடுத்த ஹஜ்ஜுடைய வகைகள் என்னென்ன என்று பார்த்தால், ஹஜ் என்பது 3 வகைப்படும். ஒரு வகை தமத்து, மற்றொரு வகை கிரான், இன்னொரு வகை இஃப்ராத். இஃப்ராத் என்கிற ஹஜ்ஜிலே ஹஜ் மாத்திரம் செய்வார்கள் ஹாஜிகள், அதில் உம்ரா இருக்காது, ஹஜ் மட்டுமே செய்வதுதான் இஃப்ராத். அந்த இஃப்ராத் என்கிற ஹஜ்ஜிலே ஹதி என்கிற குர்பானி கடமை இல்லை, அது கடமை கிடையாது. சரி, அடுத்த 2 வகைகள், அது தமத்து என்கிற ஹஜ்ஜாக இருக்கட்டும் அல்லது ஹிரான் என்கிற ஹஜ்ஜாக இருக்கட்டும், 2 ஹஜ்ஜிலும் உம்ரா மற்றும் ஹஜ், உம்ரா மற்றும் ஹஜ் இரண்டுமே அதில் இருக்கும். சரி, தமத்து மற்றும் ஹிரானில் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், ஹிரான் என்கிற ஹஜ்ஜிலே, ஹிரான் என்று சொன்னாலே சேர்த்து விடுவது, இணைப்பது என்று பொருள்.
எனவே ஹிரான் என்று சொன்னால் ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஒரே எஹ்ராமில் சேர்த்து விடுவது என்று பொருளாகும். எனவே ஒரே எஹ்ராமில் ஹஜ் உம்ராவை சேர்த்து செய்வது, சொல்ல போனால் ஹஜ்ஜுடைய கடமைகளை சேர்த்து இணைத்து செய்வதுதான் ஹிரான். எனவேதான் இந்த ஹிரான் என்கிற ஹஜ்ஜில் ஒரே ஒரு தவாஃப் தான் கடமை. அந்த தவாஃபுல் இஃபாதா மட்டும்தான் ருக்குன். உம்ராவுக்கு ஒரு தவாஃபு, ஹஜ்ஜுக்கு ஒரு தவாஃப் அப்படி கிடையாது. இரண்டையும் கலந்து ஒரே ஒரு தவாஃப் தான் ருக்குன். அதே போல் தான் ஒரே ஒரு சை, சஃபா மர்வா நடுவில் அந்த 7 முறை ஒரு சை செய்தால் போதுமானது. உம்ராவுக்கு ஒரு சை, அடுத்த ஹஜ்ஜுக்கு ஒரு சை அப்படி கிடையாது. மொத்தத்தில் ஒரு சை செய்தால் போதுமானது. அதுவே உம்ராவுக்கான சையாக கருதப்படும், அதுவே ஹஜ்ஜுடைய சையாக கருதப்படும். இப்படி உம்ரா ஹஜ்ஜோடு கலந்து விட்டது இந்த ஹிரான் என்கிற வகையில். ரசூல் அவர்கள் இந்த ஹஜ்ஜை பற்றி தான் சொன்னார்கள், தஹலத்தில் உம்ரது ஃபில் ஹஜ்ஜி இலா யௌமில் கியாமா. ஹிரான் என்கிற இந்த வகையில் உம்ரா ஹஜ்ஜில் நுழைந்து விட்டது, ஹஜ்ஜில் கலந்து விட்டது என்று சொன்னார்கள். எனவே ஹிரான் என்கிற இந்த ஹஜ்ஜிலே உம்ராவையும் ஹஜ்ஜையும் கலந்த விதத்திலே ஹாஜிகள் நிறைவேற்றுவார்கள் ஒரே எஹ்ராமில். ஒரே எஹ்ராமில் என்று சொன்னால் என்ன பொருள்? ஒருவர் இந்த ஹஜ் ஹிரான் என்கிற ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு, உதாரணத்திற்கு ஷவ்வால் மாதத்தில் கிளம்பிவிட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஹஜ்ஜுடைய கடமைகளை, அது ஹிரான் அல்லது தமத்துவாக இருந்தால் உம்ரா செய்யக்கூடிய நோக்கத்தோடு என்ன செய்யலாம்? ஷவ்வால் மாதத்தில் கூட கிளம்பி விடலாம். ஷவ்வால் அல்லது அடுத்த மாதம் என்னது? துல் காய்தா அல்லது அவசியம் துல் ஹிஜ்ஜா. விரும்பினால் ஷவ்வால் மாதத்தில் கிளம்பலாம், அல்லது அடுத்து துல் காய்தா அல்லது அவசியம் துல் ஹிஜ்ஜா மாதத்தில் கிளம்பியாக வேண்டும். இப்படி உம்ரா செய்வதற்காக ஒருவர் புறப்பட்டு விட்டார் என்று சொன்னால், எஹ்ராம் நீயத்தில் மீகாத்தை கடந்து உள்ளே சென்றதில் இருந்து ஹஜ்ஜுடைய கடமைகள் நிறைவேற்றி முடிக்கும் வரை எஹ்ராமில் தான் இருக்க வேண்டும். அது ஒரு சிரமமான காரியம் இந்த ஹிரான் என்கிற ஹஜ்ஜி. ஒரே எஹ்ராமில் உம்ராவையும் ஹஜ்ஜையும் கலந்து செய்யும் காரணத்தினால் கடைசி வரை எஹ்ராமில் இருக்க வேண்டும், கலைக்கக்கூடாது. சரி, தமத்து என்கிற ஹஜ் என்னது? அதில் உம்ரா அடுத்து ஹஜ் இரண்டும் செப்பரேட்டா தனித்தனியாக மீகாத்தை கடந்து போகும் பொழுது உம்ராவுடைய எஹ்ராமில் அவர்கள் உள்ளே போவார்கள். போய் உம்ராவுடைய கடமைகள் நிறைவேற்றி எஹ்ராமை கலைத்து விடுவார்கள். ஃப்ரீ. அடுத்த ஹஜ்ஜுடைய கடமைகள் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? ஜில்ஹிஜ்ஜா மாதம் 8. அந்த 8ஆம் தேதி மீண்டும் ஹஜ்ஜுடைய எஹ்ராம் நியத் கொண்டு இருந்த இடத்திலே, அதுக்கு மீகாத் வர தேவையில்லை, இருந்த இடத்திலேயே அவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜை 8ஆம் தேதி அவர்கள் ஆரம்பித்து ஹஜ்ஜுடைய கடமைகளை செய்து முடிக்கலாம். இப்படி உம்ராவுடைய எஹ்ராமில் உம்ராவுடைய கடமைகளை செப்பரேட்டாக செய்து முடித்து ஹஜ்ஜுடைய நாட்கள் ஆரம்பிக்கும் பொழுது ஹஜ்ஜுடைய எஹ்ராம் நீயத்தில் ஹஜ்ஜுடைய கடமைகளை செப்பரேட்டாக செய்து முடிப்பது, இதுதான் தமத்து என்கிற ஹஜ். சரியா? சரி, இந்த 3 வகையில் எந்த ஹஜ் சிறந்தது? வெளிப்படையாக யோசித்து சொல்வதாக இருந்தால் சில பேருக்கு என்ன மனசு என்ன சொல்லும்? ஹிரான் தான் சிறந்த ஹஜ்ஜாக இருக்கலாம். ஏனெனில் அதில் சிரமம் இருக்கிறது, கஷ்டப்பட்டு எஹ்ராமில் இருந்து செய்ய வேண்டிய ஒரு கடமை. எனவே சில அறிஞர்கள் ஹிரான் சிறந்தது என்று சொல்லி இருக்கிறார்கள், அதில் சிரமம் இருக்கிறது என்பதை பார்த்து. ஆனால் தமத்து என்கிற ஹஜ் தான் சிறந்த வகை. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் இருக்கிறது, தெளிவான ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களை அழைத்து கொண்டு ஹிரான் ஹஜ்ஜுடைய நியத்தில் மக்காவுக்கு சென்று விட்டார்கள். மீகாத்தை கடந்து சென்று விட்டார்கள் ஹிரான் ஹஜ் நிறைவேற்றக்கூடிய நியத்தில். அங்கு போன பிறகுதான் அல்லாஹ் ரசூலுக்கு சொல்கிறான், ஹஜ்ஜுடைய 3 வகையில் தமத்து தான் சிறந்தது என்கிற இந்த சட்டம் ரசூலுக்கு பின்னர் தான் தெரிந்தது. அப்போது ரசூல் அவர்கள் சஹாபா பெருமக்களை அழைத்து சொன்னார்கள், யார் உங்களில் யார் ஹதி என்றால் என்ன? இந்த குர்பானி விலங்கு. யார் ஹதியை கொண்டு வரவில்லையோ, ஓட்டி வரவில்லையோ, அவர்கள் தன்னுடைய ஹிரான் ஹஜ்ஜுடைய நியத்தை தமத்துவாக மாற்றிக்கொள்ளுங்கள். மாற்றிக்கொண்டு அவர்கள் உம்ராவை செய்து முடித்து விடுவார்கள். அடுத்த ஹஜ்ஜுடைய நாட்களில் ஹஜ் செய்வார்கள். ஆம், யார் ஹதியை கொண்டு வந்து விட்டார்களோ அவர்கள் மாற்ற முடியாது, அவர்கள் ஹிரான் தான் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார், ரசூலும் பல சஹாபாவும் ஹதியை கொண்டு வந்திருந்தார்கள் அந்த நேரத்திலே. எனவே ரசூல் அவர்களாலும் பல சஹாபா பெருமக்களாலும் ஹிரானை தமத்து என்று மாற்ற முடியவில்லை.
ஆனால் யார் ஹதியை ஓட்டி வரவில்லையோ அவர்கள் கிரான் என்கிற அந்த நியத்தை அதைவிட சிறந்த ஹஜ் தமத்து என்று மாற்றிக்கொண்டார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார். அதை தான் ரசூல் அவர்கள் சொன்னார்கள், லவிஸ்தக்பல்து மின் அம்ரி மஸ்தக்பர்து மா சுக்துல் ஹதி. எனக்கு இப்போது தெரிந்த விஷயம் முன்னரே தெரிந்திருந்தால், அதாவது தமத்து தான் சிறந்தது என்று அல்லாஹ் இப்போது எனக்கு சொன்னான், இது முன்னரே எனக்கு தெரிந்திருந்தால் நான் ஹதி விலங்கை கொண்டு வந்திருக்க மாட்டேன், நானும் என்னுடைய நியத்தை ஹிரான் இருந்து தமத்து என்று மாற்றியிருப்பேன். ஆனால் அந்த வாய்ப்பு எனக்கு இல்லை என்று ரசூல் அவர்கள் தன்னுடைய அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள். சரி, எனவே ஹஜ்ஜுடைய 3 வகைகள் என்னென்ன வகைகள்? இஃப்ராத். இஃப்ராத் என்றால் என்ன? ஹஜ் மட்டுமே செய்வது. அடுத்து என்ன? ஹிரான். அடுத்து தமத்து. ஹிரான் தமத்து இந்த இரண்டில் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், ஹிரானில் ஒரே எஹ்ராமில் ஹஜ் உம்ரா கலந்த விதத்தில் 2 இபாதத்துகளை செய்வது ஒரே எஹ்ராமில். தமத்துவில் உம்ராவுக்கு ஒரு எஹ்ராம், உம்ரா செய்து முடித்து ஹஜ்ஜுக்கு தனி எஹ்ராம் நியத். இதில் தமத்து தான் சிறந்த வகை. சரி, அந்த வேறுபாடுகள் தான் அடுத்து சொல்றாங்க. இஃப்ராதுல குர்பானி கிடையாது, ஹஜ் மட்டுமே செய்வாங்க, அண்ட் குர்பானி கிடையாது. ஹிரான் அண்ட் தமத்துல குர்பானி ஹதி இருக்கு. அண்ட் வித்தியாசம் என்னன்னு கேட்டா, ஹிரான்ல ஒரே எஹ்ராம் 2 கலந்து செய்வது, தமத்துல தனித்தனி எஹ்ராம் 2 இபாதத்தையும் செப்பரேட்டாக செய்வது. ஓகே, இப்போது சிறந்த வகை தமத்து என்கிற ஹஜ்ஜை அடிப்படையாக வைத்து நாம் இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய வழிமுறையை தெரிந்து கொள்வோம். சரி, தமத்து ஹஜ் சிறந்த வகை. அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு நியத்தோடு ஒருவர் புறப்படுகிறார் என்று சொன்னால், அவர் முதலில் எந்த இபாதத்தை செய்து முடிக்க வேண்டும்? உம்ரா. உம்ரா செய்து முடித்து ஹஜ்ஜுடைய நாட்கள் வரும்பொழுது ஹஜ். எனவே உம்ராவுடைய வழிமுறை என்ன என்பது முதலாவதாக நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்வோம். உம்ரா என்று சொன்னாலே 4 காரியங்கள் செய்வதற்கு பெயர் தான் உம்ரா. அந்த 4 காரியங்கள் என்ன? இஹ்ராம், 2 தவாஃப், 3 சஇ, 4 கட்டிங் செய்வது அல்லது மொட்டை அடிப்பது. இந்த 4 காரியங்களுக்கு பேர் தான் உம்ரா. இந்த 4 காரியத்தை ஒருவர் செய்துவிட்டால் உம்ரா செய்து விட்டார் என்று பொருள். அந்த மீகாத்தை கடந்து போகும் பொழுது உம்ராவுடைய நியத் இபாதத் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அப்போ இது ஃபர்ஸ்ட் கடமை. மக்கால போய் இறங்கியதும் 7 முறை சுற்றி தவாஃப் செஞ்சுட்டாரு, 2வது கடமை. அந்த கடமை முடித்த உடனே சஃபாவுக்கு போய் அங்கிருந்து மருவா டு சஃபா அப்படின்ட்டு 7 சை செஞ்சாச்சு, 3வது கடமை. சை முடித்த உடனே ரூமுக்கு போன பிறகு இல்லை சலூன் கடைக்கு போன பிறகு கட்டிங் பண்ணிக்கிட்டார் அல்லது மொட்டை அடிச்சிட்டார்னா 4 கடமை, உம்ரா முடிஞ்சிச்சு. இந்த காரியத்தை மட்டுமே செஞ்சாலும் உம்ரா முடிஞ்சிச்சு. ஆனால் எஹ்ராமில் சில சுன்னத்தான காரியங்களும் உண்டு. தவாஃபில் அந்த அடிப்படை தவாஃப் என்று மட்டுமல்லாமல் சில சுன்னத்தான விஷயங்களும் உண்டு. சஇ செய்யும் பொழுது சில சுன்னத்தான காரியங்கள், அதையும் சேர்த்து செய்தால் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும். எனவே எஹ்ராம் பற்றி முதலாவதாக சில அடிப்படை விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம். எஹ்ராம் என்றால் என்ன சொன்னோம்? அந்த நியத்து தான். இபாதத் தொடங்கிவிட்டது. இப்போ தொழுகைக்காக போய் நிற்கிறோம். தொழுகை ஆரம்பிச்சிட்டோம் என்கிற அந்த ஃபீலிங் எப்போ வரும்? அந்த எண்ணம் எப்போ வரும்? தொழுகையில் இருக்கிறோம், பேசக்கூடாது, சாப்பிடக்கூடாது, இங்கங்கே பார்க்கக்கூடாது, அந்த ஃபீலிங் எப்போ வரும்? அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொன்ன பிறகுதானே வரும். தொழுகைக்காக போய் நிற்கிறோம், சஃபில் இங்கெங்கே பார்ப்போம், யாராவது நீண்டாலும் வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா தொழுகையில் இன்னும் நம்ம போகலைன்னு ஒரு அந்த எண்ணம் தான். ஆனால் அல்லாஹ் அக்பர் சொன்ன உடனே நம்முடைய எண்ணம் என்ன செய்யுது? தொழுகையில் போயிட்டோம் அப்படின்ட்டு நினைக்குது இல்லையா? அந்த மாதிரி உம்ரா அல்லது ஹஜ் என்கிற இபாதத்துக்குள்ள நம்ம போயிட்டோம், உம்ரா அல்லது ஹஜ்ஜு ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்கிற அந்த எண்ணம் ஏற்படுத்தி கொள்வது தான் அந்த இஹ்ராம். சரியா? அந்த எண்ணத்தை எப்போ ஏற்படுத்தணும்னு சொன்னோம்? அந்த மீகாத், அந்த மீகாத்தை கடந்து போகும் பொழுது. சரியா? அந்த மீகாத்தை பற்றி என்ன அடுத்து வருதா இல்லை தெரியல, ஒரே விஷயம் பார்த்துக்கலாம். மீகாத் மீகாத் பாருங்க, கீழே யலம்லம் என்கிற மீகாத் இருக்கு. அது மக்காலிருந்து
94 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. அப்போ சவுதி அரேபியாவுக்கு இந்த பக்கம் கீழே தானே தமிழ்நாடு இருக்குது, இந்தியா. அப்போ இங்கிருந்து நம்ம பறந்து போகும் பொழுது யலம்லம கடந்து தான் இந்த மக்காவுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய கடற்கரை ஓரத்தில் ஜித்தாவுக்கு போய் சேருவோம். அப்போ யலம்லம கடந்து தான் போகிறோம். அப்போ யலம்லம கடந்து போகும் பொழுது தான் என்ன செய்யணும், உம்ரா ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படி யோசிக்கணும். மற்றபடி ஃப்ளைட்டில் ஏறி உட்காரும் பொழுதே டைரக்ட் ஃப்ளைட்டாக இருந்தால் நீங்கள் ஃப்ளைட்டில் உட்காந்து என்ன செய்ய முடியாது, எஹ்ராம் கட்ட முடியாது. அதுக்காக என்ன செய்வாங்க, எஹ்ராம் கட்டிக்கிட்டே நீங்கள் உட்காருங்க. அப்போ உட்காரும் பொழுதே இல்லை 2 ஃப்ளைட்டு மாறி போகிறதா இருந்தால் என்ன செய்வாங்க, அந்த செகண்ட் ஃப்ளைட்டு ஏறி உட்காரும் பொழுது எஹ்ராம் கட்டிக்கிட்டு உட்கார்ற மாதிரி சொல்லுவாங்க. கரெக்டாக? அப்போ கனெக்டிங் ஃப்ளைட்டில் உட்காரும் பொழுது எஹ்ராம் துணியை கட்டிட்டு உட்காந்துடுறோம். எஹ்ராம் துணியை கட்டிட்டு உட்கார்ந்த உடனே உம்ரா ஸ்டார்ட் ஆகிடுமா? ஸ்டார்ட் ஆகாது. எஹ்ராம் கட்டிக்கிட்டு ரெடியாக உட்காந்துருக்குறோம். எப்போ உம்ரா ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னால் அந்த யலம்லம கடந்து போகும் பொழுது தான் உம்ரா ஸ்டார்ட் ஆகும். மற்றபடி நம்ம ஃப்ளைட்டில் உட்காந்து எஹ்ராம் துணியெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது என்பதற்காக முன்கூட்டியே எஹ்ராம் எல்லாம் கட்டிக்கிட்டு நம்ம உட்காந்துருக்கணும் ஃப்ளைட்டில். ஆனால் எப்போ அந்த எண்ணம் ஏற்படும் அப்படின்னா அந்த யலம்லம கடந்து போகும் பொழுது தான். அதை வந்து ஃப்ளைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக அந்த டைமை வந்து குறித்து வச்சுக்கணும். செகண்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாலும் பண்ணலாம், பண்ணாமலும் போகலாம். ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட்லேயே நீங்கள் டைமை குறித்து வச்சுக்கணும். கரெக்டாக அந்த டைம் வரும் பொழுது யலம்லம கடந்து போகிறோம், நம்முடைய இபாதத் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு இந்த எண்ணம் கொள்வது அவசியம். அப்போது யலம்லம் ஒரு மீகாத்து. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கர்னுல் மனாசில், அதுவும் 94 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. கர்னுல் மனாசில் அது யாருக்கான மீகாத் அப்படின்னா நஜித் என்கிற பகுதி, தாயிஃப் மாநகரம், அங்கிருந்து வரக்கூடிய மக்களுக்கான மீகாத்து என்னது, கர்னுல் மனாசில். சரி, கர்னுல் மனாசிலுக்கு மேலே நீங்கள் பார்க்கலாம் ஜாத்து இர்க், தமிழில் தாத்து அப்படி போட்டிருக்கு. ஜாத்து இர்க், ஜாத்து இர்க் இது யாருடைய மீகாத்துனா ஈராக். ஈராக் இர்க் ரெண்டும் சிமிலரான வார்த்தை. ஈராக் நாடு அந்த பக்கம் தான் இருக்குது. சரியா? அந்த திசையிலிருந்து வரக்கூடியவங்க ஜாத்து இர்க் என்கிற பகுதியை கடந்து வரும் பொழுது நியத் வந்து எஹ்ராம் நியத் கொள்ளணும். அதுக்கு மேலே உள்ள ஒரு இதுதான் ஜுல் ஹுலைஃபா. ஜுல் ஹுலைஃபானா தூரமாக உள்ள மீகாத். அது மதீனா சிட்டிக்குள்ளே தான் இருக்குது. இப்போது அந்த காலத்தில் மதீனாவுக்கு வெளியில், இப்போ மதீனா சிட்டிக்குள்ளேயே இருக்குது. அப்போது மதீனா அல்லது மதீனாவுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடியவங்க அப்படியே கடந்து வரும் பொழுது ஜுல் ஹுலைஃபாவில் வச்சு அவங்க என்ன செய்யணும், கண்டிப்பாக நியத் கொள்ளணும். ஜுல் ஹுலைஃபாக்கு இந்த பக்கமாக லெஃப்ட் சைடில் உள்ள ஒரு மீகாத்து தான் அல் ஜுஹ்ஃபா. ஜுஹ்ஃபா யாருக்கு அப்படின்னா ஷாம் நாடு. ஜுஹ்ஃபாக்கு அந்த பக்கம் தான் ஷாம் நாடு இருக்குது. ஷாம் நாட்டு இல்லை இந்த பக்கத்திலிருந்து எகிப்திலிருந்து மிஸ்ர் அங்கிருந்து வரக்கூடிய மக்களுக்கு ஜுஹ்ஃபா தான் என்னது, மீகாத். அப்போ இப்படி அந்தந்த திசையில் ஒரு மீகாத்தை ரசூல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு வரக்கூடிய திசை இது மீகாத்தா என்னது, யலம்லம். அப்போ அந்த இடத்த கடந்து போகும்போது அவசியம் எஹ்ராம் நியத் கொள்ளணும். சில பேருக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறோம், ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கிறோம், அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, ஆனால் அந்த டைமில் முடிச்சுட்டு இருப்போம், மாயை தூங்கிடுவோமா தெரியாதுன்னு சொன்னால் ஒரு இதுக்காக பாதுகாப்புக்காக யாராவது இருந்தால் சொல்லிட்டு தூங்கலாம், எழுப்புங்க அப்படின்ட்டு. இல்லையா, நான் கடந்து போகும் பொழுது என்னுடைய இபாதத் ஸ்டார்ட் ஆகிடுறது ஒரு நியத்தை வச்சுக்கிட்டு படுத்தணும், ஒரு சேஃப்டிக்காக. ஏன்னா அங்கங்கே வெயிட் பண்ணி நிறைய டயர்டாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்காக ஒரு பாதுகாப்புக்கு என்ன செய்யணும், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வச்சுட்டு படுத்துக்கலாம். சரியா? தூக்கம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சுன்னா. சரி, இப்போது அந்த எஹ்ராம் நியத்தை வச்சு அந்த மீகாத்தை கடந்து போகிறோம். அப்போ சுன்னத்தான காரியங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்னா, அந்த இபாதத் ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்கிற அந்த எண்ணத்தோடு ஒரு முறை லப்பைக் அல்லாஹும்ம உம்ரதன், ஏன்னா தமத்துல ஃபர்ஸ்ட் என்ன நிறைவேற்ற போகிறோம், உம்ரா தான் ஃபர்ஸ்ட் எஹ்ராமில். அப்போ லப்பைக் அல்லாஹும்ம உம்ரதன் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு என்ன பொருள், யா அல்லாஹ் உம்ரா செய்கிறதுக்காக நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது. எப்படி கிளாஸில் வந்து அப்துல்லா சொன்ன ப்ரெசென்ட், அப்துல் ரஹ்மான் ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லுவாங்களோ, அந்த அழைப்புக்கு பதில் கொடுக்குறது. அந்த மாதிரி அல்லாஹுடைய அழைப்பு இது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொன்னான், வஅذின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி, மக்களுக்கு மத்தியில் நீங்கள் ஹஜ்ஜுக்கு வாங்க அப்படின்ட்டு அழைப்பு செய் கொடுங்க அப்படின்ட்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, யா அல்லாஹ் என்னுடைய சவுண்ட் எப்படி போய் சேரும்? அல்லாஹ் அதற்கு சொல்கிறான், நீங்கள் அழைப்பு கொடுங்க, உங்களுடைய அழைப்பை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு. அப்போ அந்த அழைப்புக்கு தான் பதில் சொல்லும் விதமாக கியாமத்து வரைக்கும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடியவர்கள் அங்கே போய் தன்னுடைய அந்த ப்ரெசன்ஸை வந்து கொடுக்குறாங்க. அப்போது இபாதத் ஸ்டார்ட் ஆன உடனே யா அல்லாஹ் இதோ உம்ரா செய்யறதுக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு லப்பைக் அல்லாஹும்ம உம்ரதன் ஒரு முறை சொல்லிட்டு
அதுக்கு அடுத்து அந்த நார்மலான தல்பியா இருக்கு இல்லையா, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இந்த தல்பியாவை சொல்லிட்டே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக சொல்லணும். ஆண்களாக இருந்தால் கொஞ்சம் சத்தமாக சொல்லலாம், பெண்களாக இருந்தால் மௌனமாக அந்த நாவை மட்டும் அசைச்சு தல்பியா சொல்லிகிட்டே இருக்கணும். எது வரைக்கும் தல்பியா சொல்லணும் அப்படின்னா, மக்கா பள்ளிவாசலில் நுழையிற வரைக்கும், இல்லையா தவாஃப் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும், அது வரைக்கும் அந்த தல்பியா போயிட்டு இருக்கும். சரியா? சரி, எஹ்ராம் கட்டுறதுக்கு முன்னாடி ரசூல் அவங்க குளிச்சிருக்கிறாங்க. குளித்த பிறகு உடம்புல மட்டும், எஹ்ராம் துணியில உடம்புல கொஞ்சம் நறுமணம் பூசிட்டு அப்புறமா எஹ்ராம் துணியை போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் வாய்ப்பு கிடைச்சா செய்யலாம். வாய்ப்பு கிடைக்கல, ஃப்ளைட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் சுன்னத்தான விஷயங்கள். சரி, எஹ்ராமுக்கு அடுத்த கட்டமாக 2வது கடமை என்ன சொன்னோம்? உம்ராவுடைய கடமை தவாஃப் செய்கிறது. சரியா? உம்ரானாலே 4 விஷயங்கள் சொன்னோம் இல்லையா? அதில் முதலாவது விஷயம் எஹ்ராம், 2வது விஷயம் தான் என்னது? தவாஃப். அப்போது பள்ளிவாசலில் போயிட்டோம், மக்கா பள்ளிவாசலில். அப்போ அங்கே தல்பியாவை ஸ்டாப் பண்ணிவிட்டு தவாஃப் என்கிற 2வது கடமை செய்யணும். தவாஃப் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? காபத்துல்லா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஸ்கொயர் என்னது? சதுரமா? சதுரமாக இருக்குது. 4 கார்னர்ஸ் இருக்குது. 4 ஓரங்களுக்கும் ஒவ்வொரு பேர். அதில் எங்கே ஹஜருல் அஸ்வத் ஒட்டி இருக்கோ அதுக்கு பேர் வந்து ருக்னுல் ஹஜரில் அஸ்வத். ஹஜருல் அஸ்வதுடைய கார்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹஜருல் அஸ்வதுக்கு அடுத்து வரக்கூடிய கார்னர் வந்து என்னென்னா ருக்னுல் இராக்கி. ஈராக் நாட்டை நோக்கி உள்ள திசை அது. அப்போ ருக்னுல் இராக்கி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அப்படியே நடந்து அடுத்த கார்னர் வந்தோம்னா அது ருக்னுல் ஷாமி, ஷாம் நாட்டு. அதுக்கடுத்து அப்படியே வந்தோம்னு சொன்னால் ருக்னுல் யமானி, யமன் நாட்டு பக்கமாக உள்ளது. இப்படி 4 கார்னர். அதில் தவாஃப் எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஹஜ்ருல் அஸ்வத் எங்கே ஒட்டி இருக்கோ அந்த கார்னர் இருந்து தான் தவாஃபை ஸ்டார்ட் பண்ணணும், அங்கே தான் முடிக்கணும். சரியா? சரி, அந்த மாதிரி அந்த கார்னர் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். கூட்டமாக இருக்குது, எங்கே அது ஹஜ்ருல் அஸ்வத் இருக்குது தெரியலன்னு சொன்னால் ரைட் சைடில் க்ரீன் லைட் பெருசாக ஒட்டி வச்சுருப்பாங்க அந்த கார்னரில். அப்போ அந்த லைட்டை பார்த்து நீங்கள் என்ன செய்யலாம், அங்கேருந்து கரெக்டாக அங்கே போய் நின்று அங்கேருந்து தன்னுடைய தவாஃபை ஆரம்பிக்கலாம். சரி, தவாஃபு 7 முறை இப்படி நீங்கள் சுற்றி வந்தாலே கடமை நிறைவேறும். அதில் கூடுதலாக சில இபாதத்துகள் நம்ம சேர்த்துக்கணும், சுன்னத்தான இபாதத்துகள். அதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுன்னா பயப்பட தேவையில்லை. கூடுதலாக நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னா, 7 தவாஃப்லேயும் ஆண்கள் தன்னுடைய ரைட் ஷோல்டரை எஹ்ராம் துணி நார்மலாக என்ன செய்யணும், குளிச்சுட்டு டவல் போடுவோம் இல்லையா, டவல் அந்த மாதிரி போட்டு வைக்கணும் எப்போவுமே. ஆனால் தவாஃப் செய்யும்போது மட்டும் ரைட் ஷோல்டர் ஃபுல்லாக தெரிகிற விதத்தில் கீழேருந்து எடுத்து இப்படி போட்டுக்கணும். ரைட் ஷோல்டர் ஃபுல்லாக வெளிப்படணும் 7 தவாஃப்லையும். தவாஃபில் மட்டும், தவாஃப்க்கு முன்னாடி அப்படியே சுற்றக்கூடாது, தவாஃப்க்கு பிறகு அப்படி சுற்றக்கூடாது. சில பேர் தவாஃப்க்கு பிறகு நினச்சிவாங்க மறந்து அப்படியே வந்து தவாஃப்க்கு பிறகு 2 ரக்காத் தொழுவது சுன்னத் அப்படியே ஷோல்டர் திறந்துருக்கும், அப்படியே நின்றுவாங்க மறந்து. அப்போ மறக்காமல் என்ன செய்யணும், ஷோல்டரை க்ளோஸ் பண்ணிக்கணும். அப்போ தவாஃபில் மட்டும் ரைட் ஷோல்டரை வெளிப்படுத்துறது சுன்னத்து. அது மாதிரி 7 தவாஃபில் ஃபஸ்ட்டு 3 தவாஃபு சான்ஸ் கிடைச்சா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஜாக்கிங் மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடி போகிறது. அடுத்த 4 தவாஃப் நார்மலாக நடந்து செய்யணும். இது ஆண்களுக்கு, 2மே ஆண்களுக்கு தான் சட்டம். சரி, தவாஃப் செய்யும்போது வேறு என்ன இருக்குது அப்படின்னா, ஹஜ்ருல் அஸ்வத ஃபஸ்ட்டு தவாஃப்லேருந்து 6வது தவாஃப் வரைக்கும் ஹஜ்ருல் அஸ்வதை முடிஞ்சால் முத்தமிடலாம், ஃபஸ்ட் ஒன். இல்லை முத்தமிடுறதுக்கு சான்ஸ் இல்லைன்னா டச் பண்ண முடிஞ்சால் டச் பண்ண ட்ரை பண்ணணும். டச் பண்ண முடிஞ்சால் என்ன செய்யலாம், டச் பண்ணிவிட்டு கைக்கு முத்தம் கொடுக்கலாம். இதுக்கும் சான்ஸ் இல்லை, நிறைய கூட்டம் இருக்குது அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு தவாஃப்லேருந்து 6வது தவாஃப் வரைக்கும் ஹஜ்ருல் அஸ்வதை கடந்து போகும் பொழுது கையால் ஒரு முறை இப்படி செய்கை செஞ்சு அல்லாஹு அக்பர் சொல்லணும். அங்கே கைக்கு முத்தம் கொடுக்கக்கூடாது செய்கை செய்யும் பொழுது. அல்லது 3 முறை அப்படி இப்படி பண்ணக்கூடாது, ஒரு முறை தான் கையை தூக்கி அல்லாஹ் அக்பர். அதுவும் 6வது தவாஃப் வரைக்கும். முடிக்கும் பொழுது 7வது தவாஃப் க்ளோஸ் பண்ணும் பொழுது செய்யக்கூடாது, அப்படியே கிளம்பி போயிடும். சரியா? இது ஒரு சுன்னத்தான ஒரு விஷயம். அதே மாதிரி தான் ருக்னுல் ஹஜ்ருல் அஸ்வதுக்கு அடுத்து இராக்கி வருது, அடுத்து ஷாமி வருது, அடுத்து யமானி வருதுன்னு சொன்னோம் இல்லையா? அந்த ருக்னுல் யமானியை முடிஞ்சால் தொடலாம், இல்லையா யமானிலிருந்து அந்த ஹஜ்ருல் அஸ்வதை நெருங்கி வரக்கூடிய அந்த கேப்பில் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தம் வக்கீனா அதாபன்னார், அது ஒவ்வொரு தவாஃபுடைய எண்டிங் அது. சரியா? ஹஜ்ருல் அஸ்வதுக்கு முன்னாடி ஓத வேண்டிய துவா. இது மட்டும்தான் ரசூல் அவர்கள் அந்த தவாஃப் செய்யும் பொழுது சொல்லி கொடுத்த ஒரு பிரார்த்தனை. மற்ற காரணங்களில் என்ன படிக்கணும் அப்படின்னா, ரசூல் எந்த துவாவையும் நமக்கு பர்டிகுலராக சொல்லி கொடுக்கல. அப்போ மற்ற இடங்களில் என்னென்ன செய்யணும்னா, குர்ஆன் ஓதிட்டே போகலாம்,
இல்லை சுப்ஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு ஜிக்ர் செஞ்சுட்டே போகலாம். இல்லை உங்களுக்கு தேவையான துவாக்கள் செஞ்சுட்டே போகலாம். நபிகள் நாயகம் சொல்லி கொடுத்த மஸ்னூன் துவா அப்படின்னா ரப்பனா ஆத்தினா மட்டும்தான். அது எங்கே செய்யணும்? யமானிக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் நடுவில், சரியா? தவாஃபு முடிக்கிற எண்டிங் சமயத்தில் வரக்கூடிய இடம் அது. இது புரிஞ்சிச்சா? இது தவாஃப் சம்மந்தப்பட்ட விஷயம். சரி, தவாஃப் செஞ்சு முடித்த பிறகு இன்னொரு சுன்னத்தான காரியம் என்னென்னா 2 ரக்காத் தொழணும். வாய்ப்பு கிடைச்சா அந்த மகாம் இப்ராஹிம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அச்சு, காலடி அச்சு, அந்த இடத்துல இல்லை அங்கே இல்லை கூட்டமாக இருக்குது எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்னா எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே நின்று 2 ரக்காத் தொழுதுட்டு 3வது கடமை செய்கிறதுக்கு போயிடும். 3வது கடமை என்ன? சஇ செய்வது இல்லையா? சஇ சஃபாலேருந்து ஸ்டார்ட் ஆகும். சஃபாலேருந்து மர்வா 1, மர்வாலேருந்து ரிட்டர்ன் சஃபா 2, அகெயின் மர்வாவை நோக்கி போகிறது 3 அப்படின்ட்டு சஃபாவில் ஸ்டார்ட் பண்ணால் 7வது சை எங்கே முடியும்? மர்வால முடியும். அப்போ சஃபாவில் ஸ்டார்ட் பண்ணி மர்வால முடிக்கிறது. அப்போ ஜஸ்ட்டு அப்படி அப்படி நடந்து போனாலே அந்த கடமை நிறைவேறிடும். இப்போ இதுலேயும் சுன்னத்தான சில விஷயங்களை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் கூடுதல் நன்மைக்கு. என்னென்ன அப்படின்னா, சஃபாலேருந்து அந்த சையை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது சஃபாவை நோக்கி அப்படி போகிறோம் இல்லையா, அந்த மலையை நோக்கி, அப்போது இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹ் அப்படின்னு இந்த வசனத்தை, இந்த பகுதியை ஓதுறது ஒரு முறை. ஓதுன பிறகு விரும்பினா என்ன செய்யலாம்? மலை மேலே ஏறி கிப்லா முன்னோக்கி நின்று லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த கலிமா எல்லாருக்கும் தெரிஞ்ச கலிமா, கலிமத்து தௌஹீத். இதை ஒரு முறை சொல்லிட்டு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஅதஹு வ நஸர அப்தஹு வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு அப்படின்ட்டு சில வார்த்தைகள் கலிமா சொல்லிட்டு இந்த வார்த்தைகள் சொல்லி ரசூல் செய்வாங்க. தனக்கு தேவையான துவாக்களை கையை தூக்கி செய்வாங்க. அடுத்து என்ன செய்வாங்க? மீண்டும் அந்த கலிமா, அடுத்து சொன்ன துவா, அடுத்து தனக்கு தேவையான துவாக்கள். அகைன் 3வது முறை லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஅதஹு வ நஸர அப்தஹு வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு. 3வது முறை இந்த கலிமா சொல்லி ரசூல் துவா செய்ய மாட்டாங்க. நடுவில் 2 முறை தான் துவா, தனக்கு தேவையான துவா. அப்படி செஞ்சுட்டு ரசூல் இறங்கி மர்வாவை நோக்கி போவாங்க. இப்போ மர்வாவை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கோம், ஒரு 1/2 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்கும் அந்த கேப்பு. அந்த டைமில் என்ன செய்யணும்? சுப்ஹான் அல்லாஹ் ஏதாவது ஜிக்ர் செஞ்சுட்டே போகணும். எதுக்குன்னா ரசூல் சொல்லியிருக்காங்க, இன்னமா ஜுஇல தவாஃபு வஸ்ஸஇயு பைன ஸஃபா வல் மர்வத லிஇகாமத்தி ஸிக்ரில்லாஹ். இந்த தவாஃபு, இந்த சஇ எல்லாமே அல்லாஹ்வுடைய ஜிக்ருக்காக தான் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஜிக்ர் செஞ்சுட்டே நடந்து போகணும். அப்படி போகும்போது நடுவில் வந்து ஒரு பகுதி வரும், அபு தஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே கிரீன் லைட் இருக்கும், கீழேயும் அநேகமாக ஒரு இது அடையாளம் இருக்கும். அந்த இடத்துல மட்டும் ஆண்கள், பெண்கள் கிடையாது, ஆண்கள் என்ன செய்யணும்? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடி போக ட்ரை பண்ணணும் அந்த இடத்துல மட்டும். அடுத்து நார்மலாக நடந்து போகிறது, போகும்பொழுதும் சரி, ரிட்டர்ன் வரும்பொழுதும் சரி. சரி, மறுவார போன பிறகும் அதே ப்ரொசீஜர் தான். என்னது? இன்ன சஃபாவல், அது ஓதக்கூடாது. மலை மேலே ஏறி நின்று கிபிலாவை நோக்கி இந்த கலிமா சொல்கிறது, நடுவில் துவா செய்கிறது, கலிமா சொல்கிறது, துவா செய்கிறது, அந்த ப்ரொசீஜர். அடுத்து இறங்கி நின்னோம், சஃபாவில் வந்தால் அதே மாதிரி தான். கடைசியில் மறுவாலை முடிக்கும் பொழுது மலை மேலே ஏறி அப்படி துவா செய்கிறது இல்லை, முடிச்சுட்டு அப்படியே போயிடணும். அப்போது 6 முறை மட்டும் இந்த மாதிரி துவா செய்யறதை கடைபிடிக்கலாம். இல்லை ரொம்ப டயர்டாக இருக்குது, மேலே ஏறி இறங்குறதெல்லாம் சிரமமாக இருக்குன்னா மலை மேலே ஏறாமலே கூட என்ன செய்யலாம்? சை மட்டும் செஞ்சுட்டு கூட கிளம்பி போயிடலாம். அந்த கடமை நிறைவேறிடும். இது 3வது கடமை. 4வது கடைசி கடமை என்ன? உம்ராவுடைய கடமை தலை வலிப்பது அல்லது கட்டிங் செய்வது. 2ல் எது சிறந்தது? மொட்டை அடிக்கிறது தான் சிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம அர்ஹமில் முஹல்லிகீன், அல்லாஹும்ம அர்ஹமில் முஹல்லிகீன், அல்லாஹும்ம அர்ஹமில் முஹல்லிகீன். அல்லாஹ் உம்ரா செய்யும் பொழுது, ஹஜ் செய்யும் பொழுது மொட்டை அடிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும் அப்படின்னு 3 முறை. யார சொல்லலாம் கட்டிங் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னு சஹாபா கேட்கும் பொழுது ரசூல் 1 முறை என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும் அப்படின்னு துஆ செஞ்சாங்க. அப்போ இதில் வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, மொட்டை அடிக்கிறது சிறந்தது. சரி, மொட்டை அடிக்கிறது சிறந்தது தான். ஆனால் தமத்து ஹஜ்ஜில் அடுத்து என்ன செய்ய வேண்டி இருக்குது? உம்ராக்கு அடுத்து சில நாட்கள் கேப்பில் ஹஜ்ஜு செய்ய வேண்டி இருக்குது. ஹஜ்ஜுடைய கடைசியில் என்ன இருக்குது? மொட்டை அடிக்கிற ஒரு கடமை இருக்குது. அப்போ இங்கே மொட்டை அடிச்சிட்டோம்னா அங்கே சும்மா லைட்டாக இருக்கும் முடி, அப்போ அங்கே மொட்டை அடிச்சுக்கலாம், ஹஜ்ஜில் மொட்டை அடிக்கலாம் என்கிற அந்த நியத்தோடு தமத்துல கட்டிங் பண்ணிட்டா அது பெட்டர். உம்ரா மட்டும் செய்யக்கூடியவர்களுக்கு உம்ராவில் மொட்டை அடிக்கிறது சிறந்தது. ஆனால் தமத்து ஹஜ்ஜில் உம்ராவுடைய 4வது கடமை நிறைவேற்றும் பொழுது கட்டிங் பண்ணிக்கிட்டால் சிறந்தது. ஏன்னா
ஹஜ்ஜு செய்யும் பொழுது மொட்டை அடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்போ மொட்டை அடிக்கணும். பெண்கள் என்ன செய்யணும்? உம்ரா உடைய 4வது கடமையில் அப்படின்னா 1 இன்ச் முடி அவங்க கட் பண்ணால் அவங்களுடைய கடமை நிறைவேறும் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஆண்களுக்கு தான் 2 சாய்ஸ் இருக்கு. ஓகே, உம்ராவுடைய வழிமுறை புரிஞ்சுச்சா? சுருக்கமா உம்ராவுடைய கடமைகள் என்னென்ன சொல்லுங்க? 4 விஷயங்கள் தான் உம்ரா அப்படின்னு சொல்லுவோம். இஹ்ராம், தவாஃப், சை, கட்டிங் பண்ணுறது, இல்லை மொட்டை அடிக்கிறது. இந்த 4 விஷயங்கள். இப்போ இந்த 4 விஷயங்களை ஒரு தமத்து ஹஜ் செய்யக்கூடியவர் செஞ்சு முடிச்சிட்டார்னா, கட்டிங் பண்ணிட்டார், ரூமுக்கு வந்து இல்லை சலூன் கடைக்கு போயிட்டு பண்ணிட்டார்னா அவர் எஹ்ராமுடைய அந்த ஸ்டேட் வந்து வெளியில் வந்துட்டார். பெண்களாக இருந்தால் ரூமுக்கு வந்து அவங்க 1 இன்ச் கட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய கடமை நிறைவேறிச்சு. அப்போது எஹ்ராமுடைய நிலையை விட்டு அவங்க ஹலால் ஆகிடுவாங்க. எஹ்ராமுடைய நிலை இருந்தால் எஹ்ராம்னு சொல்லுவாங்க. அதை விட்டு வெளியில் வந்துட்டா என்ன சொல்லுவாங்க? ஹலால் ஆகிறது. ஏன் அப்படி சொல்கிறாங்க அதையும் புரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியம். என்னன்னா, எஹ்ராமுடைய நிலையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் சில விஷயங்களை நம்ம மீது ஹராமாக்கி இருக்கிறான். அந்த விஷயங்களை செய்யக்கூடாது எஹ்ராமுடைய நிலையில். அது அடுத்து வருதா என்ன தெரியல, இப்போ அப்படியே நான் சொல்லிடுறேன். என்னன்னா 10 விஷயங்கள் இருக்குது எஹ்ராமுடைய நிலையில் செய்யக்கூடாத 10 விஷயங்கள். என்னென்ன அப்படின்னா, முதலாவது நறுமணம் பயன்படுத்தக்கூடாது உடம்பிலோ அல்லது ட்ரெஸ்ஸிலோ. நறுமணம் அப்படின்னா என்ன? பவுடரு, இல்லை ஏதாவது க்ரீமு, இல்லை இத்திரு, ஸ்ப்ரே, இந்த மாதிரியான விஷயங்கள். குளிக்கிறதுக்கு சோப் யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே ஏதாவது நறுமணம் இல்லாத, அதாவது ஸ்மெல் இல்லாத சோப்பு கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ். மற்றபடி அது கிடைக்கல அப்படின்னா சோப் யூஸ் பண்ணுறது தவறு இல்லை இன்ஷா அல்லாஹ். அப்போ நறுமணம் யூஸ் பண்ணக்கூடாது. 2வது முடி கலைக்கக்கூடாது. தலைமுடியாக இருக்கட்டும், வேறு பகுதியில் இருக்கக்கூடிய முடிகளாக இருக்கட்டும், முடியை எடுக்கக்கூடாது. இது 2வது. 3வது நகங்களை வெட்டக்கூடாது. நறுமணம் யூஸ் பண்ணுறது கூடாது, முடி எடுக்கக்கூடாது, நகங்களை வெட்டக்கூடாது. இந்த 3 சட்டம் யாருக்கு அப்படின்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும். சரி, 4வது என்னன்னா, ஸ்டிச்சுடு துணி, தைச்ச துணி யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நறுமணம் யூஸ் பண்ணுறது கூடாது, நகங்களை வெட்டக்கூடாது, முடி எடுக்கக்கூடாது. சரி, 3 ஆண்கள் பெண்கள் 2 பேரும் காமன். 4வது என்னன்னா, தைச்ச துணி யூஸ் பண்ணக்கூடாது. இது யாருக்கு? ஆண்களுக்கு மட்டும்தான். அதே மாதிரி 5வது தலையை மறைக்கக்கூடாது. இதுவும் யாருக்கு? ஆண்களுக்கு. அப்போ ஆண்களுக்கு 2 விஷயம் எக்ஸ்ட்ராவா. என்னது? தலையை மறைக்காதீங்க, அது மாதிரி ஸ்டிச்சுடு துணியை யூஸ் பண்ணாதீங்க. அங்கே 2 எஹ்ராம் துணி தான். அண்டர் கேர்மெண்ட்ஸும் போடக்கூடாது. எஹ்ராம் துணி 2 தான், அவ்வளோதான். சரி, இந்த 2 ஆண்களுக்கான சட்டம். பெண்கள் நார்மல் என்ன ட்ரெஸ் போடுறாங்களோ அதே ட்ரெஸ் தான் அங்கேயும் போடணும். ட்ரெஸ்ல எல்லாம் எந்த சேஞ்சஸும் கிடையாது. நிகாப் போடக்கூடாது, ஹேண்ட் க்ளவுஸ் தனியாக யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு ஹதீஸ்ல ரசூல் தடை விதிச்சிருக்கிறாங்க. நிகாப் போடக்கூடாதுங்க. அது மாதிரி ஹேண்ட் க்ளவுஸ் தனியாக போடக்கூடாது. சாக்ஸ் போட்டுக்கலாம், மற்ற நார்மல் ட்ரெஸ்ஸு, புர்ஹா நார்மலாக இருக்கலாங்க. இந்த 2 விஷயம் மட்டும் அவங்க கவனத்தில் கொள்ளணும். சரி, 6வது விஷயம் என்னென்னா, கணவன் மனைவி சேர்ந்து போயிருக்கிறாங்க அப்படின்னா சேர்ந்து படுப்பதோ முத்தமிடுறதோ இந்த மாதிரி செய்யக்கூடாது. 6 விஷயங்கள். இப்போ சொன்ன 6 விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை மீறி செஞ்சுட்டா அவங்க என்ன செய்யணும்? பரிகாரம் கொடுக்கணும். கஃபாரா. என்ன கஃபாரா அப்படின்னா, 3 நோன்பு நோற்பது இல்லையா? செகண்ட் ஆப்ஷன். 6 3க்கு டபுள் 6 மிஸ்கீன்களுக்கு உணவளிப்பது இல்லை அப்படின்னா 3வது ஆப்ஷன் ஒரு ஆடு குர்பானி கொடுப்பது. வசதி படைத்தவங்களா இருந்தா குர்பானி கொடுப்பது. 3 நோன்பு இல்லைன்னா 3க்கு டபுள் 6 மிஸ்கீன்களுக்கு உணவளிப்பது இல்லையா குர்பானி கொடுப்பது. இந்த இப்போ சொன்ன 6 ஏதாவது மீறி செஞ்சுட்டா 6 விஷயங்கள் என்னென்ன? நறுமணம் யூஸ் பண்ணுறது, முடி எடுக்கிறது, நகங்களை வெட்டுறது. இது ஆண்களுக்கு பெண்களுக்கு காமன். அடுத்து தலை மறைப்பது, தைக்கப்பட்ட துணியை போடுறது, இது ஆண்களுக்கு மட்டும். 6வது கணவன் மனைவி சேர்ந்து படுப்பது, முத்தமிடுறது, இப்படி செய்யக்கூடாது. இந்த 6 ஏதாவது ஒன்றை செஞ்சுட்டா பரிகாரம் கொடுக்கணும். 3 நோன்பு, 6 மிஸ்கின்களுக்கு உணவளிப்பது, இல்லைன்னா ஆடு குர்பானி, ஏதாவது ஒன்று. சரி, 7வது தடை செய்யப்பட்ட விஷயம் என்னன்னா, கணவன் மனைவி இல்லறத்தில் ஈடுபடுவது, உடல் உறவு கொள்வது. இது 7வது. சரி, இந்த விஷயத்தை மீறி செஞ்சுட்டா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உடல் உறவு கொள்வதுங்கிறது தவிர எஹ்ராம் நிலையில முதல் கட்ட ஹலால் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் ஹலால் எஹ்ராம்லேருந்து வெளியில் வர்றது என்னது? ஹலால் சொன்னோம் இல்லையா? அதில் 2 இருக்கு. ஹஜ் செய்யும் பொழுது, உம்ரால் இல்லை, அது ஹஜ்ஜில். முதல் கட்ட ஹலால் அப்படின்னா பக்ரீத் நாள் அன்று
அந்த கல் எரிகிறது, அதை முடிச்சுட்டு குர்பானி கொடுத்து முடி எடுத்துட்டாங்க அப்படின்னா முதல் கட்ட ஹலால். சரியா? அதற்கு பிறகு என்ன செய்வாங்க, மக்காவுக்கு போய் தவாஃபுல் இஃபாதா சஈ செய்வாங்க. ஆனால் மினால இருக்கும் பொழுதே கல் எரிந்து குர்பானி கொடுத்து முடி எடுத்துட்டாங்கன்னா முதல் கட்ட ஹலால். இந்த முதல் கட்ட ஹலால் ஆகிறதுக்கு முன்பாகவே உடலுறவு கொண்டாங்கன்னா ஹஜ்ஜே போயிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஹஜ்ஜு வீணா போயிருச்சு. சரி, வீணா போகிறது மட்டுமல்லாமல் வீணாக்கிய அந்த ஹஜ்ஜை அடுத்த வருடங்களில் செய்யணும், பெண்டிங் இருக்குது, அவங்க பொறுப்பில் இருக்குது. அதே போல் ஒரு ஒட்டகம் குர்பானி கொடுப்பது அவசியம், பரிகாரம் இது. சரியா? சரி, முதல் கட்ட ஹலாலுக்கு பிறகுதான் அவங்க உடல் உறவு கொண்டிருக்கிறாங்க. ரபியுல் ஜமராத்தில் போய் இது பெரிய ஷைத்தான் மட்டும் தான் இது பண்ணுவாங்க. அப்போ பெரிய ஜமரா ஷைத்தான் வருது, அந்த ஜமராவில் போய் கல் எரிஞ்சிட்டு குர்பானி கொடுத்து முடி எடுத்த பிறகுதான் உடல் உறவு கொண்டாங்க அப்படின்னா இது முதல் கட்ட ஹலாலுக்கு பிறகு செஞ்சிருந்தா ஹஜ்ஜு வீணா போகாது. இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜை கண்டினியூ பண்ணலாம். ஆனால் என்ன செய்யணும், ஒரு ஆடு குர்பானி கொடுக்கணும். இது அந்த 7வது விஷயத்துக்கான பரிகாரம். சரி, 8வது விஷயம் என்னன்னா, எஹ்ராமுடைய ஸ்டேட்ல நிக்கா செய்கிறதோ சம்மதம் பேசுகிறதோ இல்லை பிறருடைய நிக்கா நான் ஓதுறேன் நடத்தி வைக்கிறதோ இந்த 3மே கூடாது. 3மே ஒரே பாயிண்ட், நிக்கா தொடர்பான விஷயம். 3 விஷயம்: நிக்கா செய்கிறது, சம்மதம் பேசுறது, இல்லை நடத்தி வைக்கிறது. சரி, மீறி செஞ்சுட்டா என்ன ஆகும்? பரிகாரம் ஏதாவது இருக்கானா? பரிகாரம் எதுவும் இல்லை இதில். ஆனால் செஞ்ச காரியம் வேலிட் ஆகாது. எஹ்ராம் ஸ்டேட்டில் நான் இருக்கிறேன், நிக்கா செஞ்சுட்டேன்னா அது நிக்காவே இல்லை. இன்னும் அந்த மனைவி ஆகலை, அவங்க ஹலால் ஆகலை. இன்னும் ஒரு பெண்மணி எஹ்ராம் ஸ்டேட்டில் இருந்து நிக்கா செஞ்சுட்டாங்க, அப்பா நிக்கா செஞ்சு வச்சுட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள், நிக்காவை இன்னும் ஆகலை. ஹலாலான பிறகு மறுபடியும் நிக்கா செய்யுங்க அப்படிதான் சொல்லணும். சம்மதம் பேசுனாங்க, உதாரணத்திற்கு எஹ்ராம் நிலையில் இருக்கும்பொழுது ஒரு தகப்பர் என்ன செய்கிறாரு, பொண்ணுக்காக ஏதோ ஃபோன் கால் வருது, கேட்குறாங்க, எனக்கு இது சம்மதம் நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னு ஓகே சொல்லிட்டார். அவர் ஓகேன்னு சொன்னாலும் மார்க்க ரீதியாக இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகலை. அந்த பெண்ணை இன்னொரு நபர் கூட என்ன செய்யலாம், அடுத்த சம்மதம் பேச வரலாம். அப்போ ஹலாலான பிறகு மீண்டும் அந்த நடவடிக்கை அவங்க செய்யணும். சரி, 8ஆச்சா? 9 என்னன்னா, வேட்டையாடக்கூடாது. வேட்டையாடினா அதுக்கான பரிகாரம் இருக்கு. 10வது, ஹரம் என்கிற அந்த பவுண்டரியில புற்களை எடுக்கிறதோ இல்லை செடி கொடியை வெட்டுறதோ கூடாது. மீறி செஞ்சா, வேணும்ட்டே செஞ்சா, மறந்து செஞ்சா பரிகாரம் இல்லை, வேணும்ட்டே செஞ்சா ஒரு ஆடு குர்பானி அவசியம். இது தடை செய்யப்பட்ட 10 விஷயங்கள். சரியா? அப்போ இந்த 10 விஷயங்களை செய்யாம இருக்கிறதா என்னது, எஹ்ராம்ல இருக்கிறது. புரிஞ்சுச்சா? அடுத்து, இப்போ இந்த கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில உம்ராவை செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னா ஹலால் ஆயிட்டாங்க. அந்த ஜில்ஹிஜ்ஜா 8 வர வரைக்கும் நார்மலாக இருக்கலாம், எந்த தடையும் கிடையாது. இந்த தடைகள் நார்மலாக இருக்கலாம். இப்போ ஜில்ஹிஜ்ஜா 8 ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அடுத்தவங்க என்ன செய்யணும், ஹஜ்ஜுடைய கடமையை செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ ஹஜ்ஜுடைய வழிமுறை என்ன? சரி, இந்த ஹஜ்ஜ உம்ராவுடைய வழிமுறை தான் சொல்கிறாங்க. போது பிறை 8 ஸ்டார்ட் ஆகுது. இப்போது எந்தெந்த நாள் என்ன செய்யணும் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். பிறை 8 என்ன செய்யணும் அப்படின்னா, பிறை 8வது நாள் யௌமுத் தருவியா அப்படி சொல்லுவாங்க. யௌமுத் தருவியா அப்படின்னா விலங்குகளுக்கு நீர் புகட்டுவது, ரவ்வா யுரவி தருவியத்தன், நீர் புகட்டுவதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஹாஜிகள் இறங்கி என்ன செய்வாங்க, அங்கங்கே அந்த ஒட்டகத்துக்கு ஆடுக்கெல்லாம் நீர் புகட்டுவாங்க. எங்கே பார்த்தாலும் அப்படி தான் போயிட்டுருக்கோம். அதுக்காக அந்த நாளுக்கு யௌமுத் தருவியான்னு பேர் வச்சுட்டாங்க. அப்போ பிறை 8 யௌமுத் தருவியா அன்றைக்கி என்ன செய்யணும் அப்படின்னா, மினால போய் இருக்கணும். ஹாஜிகள் மினால போய் இருக்கணும். மினால இருக்கும் பொழுது ஜொஹர், அசர், மக்ரிப், இஷா. சரியா? இந்த 8வது நாள் மட்டும் அதை பற்றி மட்டும் ஃபர்ஸ்ட் பேசுகிறோம். ஜொஹர், அசர், மக்ரிப், இஷா அங்கே தொழுவாங்க. எப்படி தொழணும் அப்படின்னா, 4 ரக்காத்தை 2 ரக்காத்தை சுருக்கி தொழணும். மக்ரிப் 3 தான், 4 ரக்காத்தை 2ஆக சுருக்கி தொழணும். ஆனால் அந்தந்த தொழுகையை அந்தந்த நேரத்தில், ஜொஹர் அசரையை சேர்த்து இல்லை மக்ரிப் இஷாவை சேர்த்து தொழக்கூடாது, சுருக்கி தொழணும். ஆனால் அந்தந்த நேரத்தில் அந்தந்த தொழுகையை நிறைவேற்றணும். சரியா? அப்போ மினால தங்கி இருப்பாங்க.
தங்கி இருக்கும் பொழுது ஜுஹர், அசர், மக்ரிப், இஷா அந்தந்த நேரத்தில் 4 ரக்காத் தொழுகையை மட்டும் 2 ரக்காத்தை சுருக்கி தொழணும். இதுதான் அன்னைக்கு அவங்க செய்ய வேண்டிய விஷயம். கூடுதல் ஒன்றும் கிடையாது. நேரத்தை வீணாக்காமல் என்ன செய்யணும்? ஜிக்ரு செய்கிறது, திலாவத் செய்யணும் அப்படின்ட்டு தன்னுடைய நேரங்களை ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ மினால தங்குறது தான் ஹஜ்ஜுடைய பகுதி அன்னைக்கு. சரியா? இது எப்போ? 8. சரி, அடுத்த நாள் என்ன செய்யணும்? பிறை எல்லாம் படிக்கிற அளவுக்கு டைம் இல்லை, அடுத்து போகலாம் இன்ஷா அல்லாஹ். பிறை 9 அடுத்த நாள் காலையில் எங்கே இருப்பாங்க? ஃபஜர் நேரத்தில் ஹாஜிகள் பிறை 9 அரஃபா இல்லை மினால தான் இருக்கிறாங்க. ஜோஹர், அசர், மக்ரிப், இஷா நிறைவேற்றி தூங்குறாங்க மினால. அடுத்த நாள் பிறை 9 ஃபஜர் தொழுகை மினாலியே நிறைவேற்றி சூரியன் உதித்த பிறகு இஷ்ரா தொழக்கூடிய டைம் இருக்கு இல்லையா? சூரியன் உதித்து ஒரு ஈட்டி அளவு உயர்ந்து ஒரு 15-20 மினிட்ஸ் விட்டு அந்த டைமில் என்ன செய்கிறோம்? இப்போ மினாவை விட்டுட்டு அரஃபாவுக்கு புறப்படணும். சரியா? ஓகே, அரஃபா போய் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த பிறகு சில மணி நேரங்களில் ஜுஹர் டைம் வந்துடும் இல்லையா? அப்போ என்ன செய்யணுங்க? ஜுஹர் 2 ரக்காத் கையோடு என்ன செய்யணும்? அப்படியே அசர் 2 ரக்காத் அப்படின்ட்டு அரஃபாவில் பாருங்கள் சுருக்கியும் தொழுகிறோம், ஜமா 2 தொழுகை ஒரே நேரத்தில் சேர்த்தும் தொழுகிறோம். அப்போது ஜுஹர், அசர் 2ஐயும் ஒரே நேரத்தில் 2 ரக்காத்தை சேர்த்து தொழுதுட்டு அடுத்து ஃப்ரீ ஆகிட்டோமா? அப்போ சூரியன் மறைகிற வரைக்கும் அரஃபாவில் தங்கணும்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ சூரியன் மறைகிற வரைக்கும் அவங்க என்ன செய்யணும்? அரஃபா மைதானத்தில் டென்ட்டுக்குள்ளெல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாம வெளியில் வந்து துவா செய்யணும். அதிகமாக துவா, இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டே இருக்கணும். ஏன்னா ரசூல் சொன்னாங்க, துவாவில் மிக சிறந்த துவா அரஃபாவுடைய துவா. அதிகமாக துவா செய்யணும். தன்னுடைய தேவைகள், தன்னுடைய ஹாஜத்துகள் எல்லாமே இம்மை மறுமை 2க்காகவும் துவா செய்யணும். தனக்காக, உறவினர்களுக்காக, நட்புக்காக அப்படின்ட்டு துவா செய்யறதுக்காக அந்த நேரங்களை செலவு செய்யணும். சரியா? எது வரைக்கும்? சூரியன் மறைகிற வரைக்கும் அரஃபால துவாவில் ஈடுபடுறது, இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுறது. ஓகே, சூரியன் மறைஞ்ச பிறகு என்ன செய்யணும்? மக்ரிப் அரஃபால தொழக்கூடாது. எல்லாரும் கிளம்பி முஸ்தலிஃபாவை நோக்கி போயிடணும். சரியா? முஸ்தலிஃபா போன பிறகு அங்கே என்ன செய்யணும்? மக்ரிப் அண்ட் இஷா 2ஐயும் சேர்த்து தொழணும். இஷாவை 2 ரக்காத் சுருக்கி தொழணும். சரியா? அரஃபால ஜுஹர் டைமில் அசரை முன்கூட்டி தொழுகிறோம். அடுத்து உள்ள 2 தொழுகை எப்படி செய்கிறோம்? இஷா நேரத்தில் மக்ரிபை பிற்படுத்தி தொழுகிறோம். சரியா? அதை ஜமா தஹ்தீம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜமா தஹீர் அப்படின்னு சொல்லுவாங்க. முற்படுத்தி பிற்படுத்தி தொழுகிறது. ஓகே, முஸ்தலிஃபால போய் சேர்ந்து மக்ரிப் இஷா 2 ரக்காத் தொழுதாச்சு. அடுத்து முஸ்தலிஃபால இரவு ஸ்பெண்ட் பண்ணுறது. சரி, அடுத்த நாள் என்னது? பிறை 10. சரி, அரஃபா தினம் அன்று உலக மக்கள் நோன்பு நோற்பாங்க. ஆனால் ஹாஜிகளுக்கு நோன்பு நோக்கிறது கிடையாது. நோன்பு நோக்கக்கூடாது. அவங்க நோன்பு நோக்காம இபாதத்தில் துவால ஈடுபடணும். சரி, அரஃபாவுக்கு பல சிறப்புகள் இருக்குது. அல்லாஹ் வந்து பெருமை கொள்கிறான். சரியா? மலக்குமார்களை பார்த்து துவா செய்வது. இப்போ சொன்னது தான் அதில் குறிப்பிட்றாங்க. ஓகே, பிறை 10. பிறை 10 ஃபஜர் டைமில் எங்கே இருப்பாங்க ஹாஜிகள்? முஸ்தலிஃபால. கரெக்டா? அப்போ முஸ்தலிஃபால கொஞ்சம் சீக்கிரமாக ஃபஜர் ஸ்டார்டிங் டைம்லேயே ஃபஜரை தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் துவா செஞ்சுட்டு அப்புறமா என்ன செய்யணும்? சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பாகவே துவா எல்லாம் செஞ்சுட்டு மினாவை நோக்கி புறப்படணும். சரியா? மினாலிருந்து அரஃபா கிளம்பி வரும்போது என்ன சொன்னோம்? சூரியன் உதித்த பிறகு கிளம்பணும். ஆனால் முஸ்தலிஃபாலிருந்து மினாவுக்கு கிளம்புறது எப்போ? சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பாகவே. சரி, ஃபஜர் சீக்கிரமாக தொழுதுட்டு கொஞ்ச நேரம் துவா செஞ்சுட்டு அடுத்து கிளம்பணும். சரி, கிளம்பி எங்கே போகணும்? மினாவுக்கு. மினாவுக்கு போன பிறகு 3 விஷயங்கள். ஒன்று ரம்யுல் ஜம்ரத்தில் அக்கபா அப்படின்ட்டு பெரிய ஜமரா. மினாலிருந்து போனால் ஃபஸ்ட்டு இருக்கிறத விட்டுட்டு 2வது விட்டுட்டு 3வது மக்காவுக்கு நெருக்கமாக உள்ளதான் பெருசு. அங்கே மட்டும் போயிட்டு ஃபஸ்ட்டில் 2 அடிக்கக்கூடாது. கடைசியில் மட்டும் போயிட்டு 7 முறை கல்லை எரிஞ்சிட்டு இது செஞ்ச பிறகு குர்பானி கொடுக்கறது, ஹதி குர்பானி கொடுக்கறது 2. 3வது கடமை மொட்டை அடிக்கிறது அல்லது கட்டிங் பண்ணுறது. 3 கடமையை செஞ்சுட்டோன்னு சொன்னால் அடுத்து மக்காவுக்கு போகணும். சரியா? மக்காவுக்கு போய் என்ன செய்யணும்? 2 கடமை. என்னென்ன? தாஃபுல் இஃபாதா, அது முடிச்ச பிறகு சை. ஃபஸ்ட்டு செஞ்சது உம்ராவுக்கான தவாஃப் அண்ட் சை. இப்போ செய்கிறது ஹஜ்ஜுக்கான
தவாஃப் அண்ட் சை. ஆனால் ஹிரான் ஹஜ்ஜில் மொத்தமாக ஒன்று செஞ்சாலே போதும் அதில். சரியா? ஓகே, இஃபாபா அண்டு சை செஞ்சுட்டு வரோம். சரி, மாதவிடாய் உள்ள பெண்களாக இருந்தால் அவங்க ஹாஜிகள் மினால தங்குறது, அரஃபால தங்குறது, முஸ்தலிஃபால தங்குறது, முஸ்தலிஃபால இருந்து மினாவுக்கு கிளம்பி வர்றது, ரம்யுல் ஜமரத்தில் அக்பா பெருசுக்கு கல்லை அடிக்கிறது, குர்பானி கொடுக்கறது, தலைமுடி கட் பண்ணுறது, இது வரைக்கும் எல்லாமே செய்யலாம். மாதவிடாய் உள்ள பெண்களும் செய்யலாம். மாதவிடாய்க்கும் இந்த இபாதத்துக்கும் என்ன கிடையாது, தடையெல்லாம் கிடையாது. தொழ மாட்டாங்க, ஆனால் ஸ்டே பண்ணுறது, அங்கங்கே ஸ்டே பண்ணுறதெல்லாம் அவங்க செய்வாங்க. தொழுகை இல்லை அவங்களுக்கு. அப்போது தவாஃபுல் இஃபாதா அண்ட் சை அவங்களால செய்ய முடியாது. ஏன்? ரெண்டுமே எங்கே போய் செய்யணும்? பள்ளிவாசலுக்குள்ளே போய் செய்யணும். அப்போது மாதவிடாய் உள்ள பெண்கள் பள்ளிவாசல் போகக்கூடாது. அவங்க என்ன செய்யணும்? க்ளீன் ஆகிறத எதிர்பார்த்து இருக்கணும். 2 நாளில் 3 நாளில் எப்போ க்ளீன் ஆவாங்களோ, தூய்மை அடைஞ்ச உடனே முதல் வேலையாக மக்காவுக்கு போய் தவாஃபுல் இஃபாதா அண்ட் தென் சை பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய ஹஜ்ஜு கம்ப்ளீட் ஆகிடும் இன்ஷா அல்லாஹ். சரி, அதே மாதிரி ஆண்களாக இருந்தாலும் இந்த ஜமராத் ரம்யுல் ஜிமார் பண்ணிவிட்டு அடுத்து குர்பானி கொடுத்து தலைமுடி எடுத்துட்டோம், ஆனால் உடனே கிளம்பி போக முடியல, நிறைய கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செய்யலாம்? தவாஃபுல் இஃபாதா அல்லது சைய அடுத்த நாள் தள்ளி போட்டாலும் தப்பில்லை இன்ஷா அல்லாஹ். கரெக்டாக 10வது பிறை பக்ரீதில் செஞ்சுன்னு அவசியம் இல்லை. அன்றைக்கி இதை பண்ணுறது தான் பெஸ்ட்டு, சிறந்தது. ஆனால் நிறைய கூட்டமாக இருக்குது அப்படி சொன்னால் பிறை 11, 12 அப்படின்னு தள்ளி போட்டு செஞ்சாலும் தப்பில்லை இன்ஷா அல்லாஹ். அப்போ 10வது நாள் என்னென்ன செய்யணும்? ஹாஜிகள் ஆன் டைம் செய்கிறதா இருந்தால் முஸ்தலிஃபால இந்த கிளம்பி மினா போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த பெரிய இதுக்கு கல்லடிக்கிறது 7 முறை, 2வது குர்பானி, அடுத்து முடி கலைக்கிறது, அடுத்து மக்காக்கு போய் தவாஃபுல் இஃபாதா அண்ட் சை. 5 விஷயம் இருக்குது மொத்தமாக. அதில் 2 விஷயம் தள்ளி போட்டு செஞ்சுக்கலாம்னு சொன்னோம் இல்லையா? அடுத்து என்னது? பிறை 11, 12, 13 அந்த சின்ன சின்ன கல்லை வந்து எடுத்துகிட்டே போயிடணும் மினாலிருந்து போகும்பொழுது. ஓகே, அந்த 5 விஷயங்கள் கீழே சைன்னு கீழே போட்டிருக்கு. 4ன்னு காட்டுது, ஆனால் 5 மொத்தம் சை. ஓகே, பிறை 11, 12, 13 இந்த 3 நாளும் என்ன செய்யணும் ஹாஜிகள் அப்படின்னா, இந்த 3 நாளுமே மினால தங்கி இருக்கணும். தங்கி இருந்து ஜொஹருடைய ஸ்டார்டிங் டைம் இருக்கு இல்லையா, சூரியன் நடு உச்சை விட்டு சாயிறது ஜவால், அந்த டைமுக்கு பிறகு கிளம்பி போய் வரிசையா மினாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஜமரா, அது சின்னதுன்னு சொல்லுவாங்க, சின்னது, அங்கே 7 கல் தூக்கி எரிம்பொழுது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லி அந்த கல் எரிஞ்ச பிறகு கொஞ்ச நேரம் ரசூல் நின்று துவா செய்வாங்க. அடுத்து மிடில் ஜமரா, அங்கே போய் 7 முறை கல் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லி எரியணும். அது முடிச்ச பிறகு கொஞ்ச நேரம் கிபிலா முன்னோக்கி துவா செய்யணும். அடுத்து 3வது கடைசி, அங்கே வந்து 7 கல் எரியணும். ஆனால் முடிச்சு என்ன செய்ய மாட்டாங்க ரசூல், துவா செய்ய மாட்டாங்க. 2 ஜமரால மட்டும் துவா, 3வதுல துவா இல்லை. அதை வந்து ஜவால் ஜுஹர் நேரத்துக்கு பிறகு ஆரம்பித்த பிறகு ஈவினிங் வரைக்கும் எப்போ வேணாலும் நடுவில் போயிட்டு பண்ணிட்டு வந்துடலாம். ரொம்ப வயசானவங்க இருக்கிறாங்க, அவ்வளோ தூரம் ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 6 அப்படின்னா நடக்க வேண்டியது இருக்கும், ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா யாருக்காவது அந்த பொறுப்பை கொடுத்து கூட என்ன செய்யலாம், அனுப்பலாம். சரியா? அந்த காரியத்துக்கு மட்டும். சரி, இது 11, 12 இதே விஷயம் தான் செய்யணும். மீனால தங்கி இருக்கணும். ஜவாலுக்கு பிறகு மட்டும் வந்து 3 இடத்துல கல் எரிஞ்சிட்டு போகிறது தான் உங்களுடைய கடமை. இப்போ 12க்கு யாராவது கிளம்பி போக விரும்பினால் அவங்க என்ன செய்யலாம், ஹஜ்ஜை முடிச்சுட்டு கிளம்பி போயிடலாம் 12க்கு. ஆனால் கிளம்பி போக விரும்பினா என்ன செய்யணும், சூரியன் மறையதுக்கு முன்னாடியே கிளம்பி அந்த கடமைகள் நிறைவேற்றி புறப்பட்டுடும். சூரியன் மறைகிற வரைக்கும் அவங்க கிளம்பலன்னா அவங்க கண்டிப்பாக என்ன செய்யணும், 13க்கும் தங்கி இருக்கணும். மீனால 13க்கும் தங்கி இருந்து அந்த கடமைகளை நிறைவேற்றணும். அப்போது 12க்கும் கிளம்பி போக வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் தங்கி இருந்தே போகிறேன்னு சொன்னால் 13க்கும் தங்கி இருந்து அந்த கடமைகளை நிறைவேற்றி தன்னுடைய ஹஜ்ஜை அவங்க என்ன செய்யலாம், முடிக்கலாம். சரி, இதெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு எப்போ வீடு திரும்புகிறோமோ மக்காவை விட்டு, அப்போ என்ன செய்யணும், கடைசியாக செய்ய வேண்டிய கடமை தவாஃபுல் வதா. வீட்டு புறப்படும் பொழுது செய்ய வேண்டிய கடைசி கடமை அது. அப்போ பெண்கள் இருக்கிறாங்களே, மாதவிடாய் உள்ள பெண்கள், அவங்களுக்கு தவாஃபுல் இஃபாதாவும் பெண்டிங்கில் இருக்குது, சை பெண்டிங்கில் இருக்குது. அவங்க வந்து வீட்டு போகிற அந்த நாள் தான் தவாஃப் செய்கிற மாதிரி இருக்குது. தூய்மை அடைஞ்சுன்னா அவங்க இஃபாதாவையும் வதாவையும் நீயத்தில் சேர்த்துக்கிட்டு 7 முறை அவங்க சுற்றி வந்தாங்கன்னா இஃபாதா வதா 2க்கும் அது போதுமானது இன்ஷா அல்லாஹ். அடுத்து சை செஞ்சுட்டு அவங்க வீட்டுக்கு
புறப்படலாம். இப்படி கடைசியாக செய்ய வேண்டிய கடமை தான் தவாஃபுல் வதா என்கிற கடமை. அல்லாஹ் அதாவது மக்கா விட்டு புறப்படுது. அது டைரெக்டாக வீட்டுக்கு வந்தாலும் சரி, இல்லை மதீனா போயிட்டு வந்தாலும் சரி. மற்றபடி மதீனாவுக்கும் ஹஜ்ஜுக்கும் என்ன கிடையாது, கனெக்ஷன் கிடையாது. இத்தனை விஷயங்கள் பேசுனீங்க. மதீனான்னு வந்துச்சா பேர் வரலை. அப்போ மக்கா விட்டு புறப்படுறது அப்படின்னு அர்த்தம். கடைசியாக தவாஃபுல் வதா செய்யணும். இதுதான் ஹஜ்ஜுடைய வழிமுறை. அந்த 8 நாட்கள், அந்த 6 நாட்கள் என்ன செய்வாங்க என்பதை மட்டும் சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். ஹஜ்ஜுடைய கடமைகளை எங்கே ஸ்டார்ட் ஆகுது? 8லிருந்து. இப்போ யாருக்காவது என்ன செய்வாங்க, கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு சில ஏஜென்ட்ஸ் வந்து பிறை 7க்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. வாங்க வினாட் போயிடலாம் அப்படின்னு 7க்கே. அப்போ 7க்கே போயிட்டாங்கன்னா அவங்க என்ன செய்யலாம், அப்போவே ஹஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நியத்து வச்சுட்டு கிளம்பி போயிடலாம், தப்பில்லை. ஒரு நாள் முன்னாடி கூட நியத்து வச்சு அவங்க புறப்பட்டு போகலாம். சில பேருக்கு 8 வந்து மினாக்கு போக முடியாமல் போயிடும், சரியா, ஏதாவது ஒரு காரணம். அப்போ அவங்க 8 மிஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை. இன்ஷா அல்லாஹ் அவங்க அரஃபாலிருந்து அவங்க என்ன செய்யலாம், ஹஜ்ஜை கண்டினியூ பண்ணலாம். அதுக்காக 4 நாள் இல்லை 5 நாள் இல்லை 6 நாள் ஹஜ்ஜுடைய கடமைகள் 4 நாள் கூட இருக்கலாம், 9, 10, 11, 12 இல்லை 5 நாள் கூட இருக்கலாம். 12 கிளம்பி போயிட்டோம்னா, இல்லையா மொத்தமாக 8லிருந்து 13 சொன்னால் 6 நாள் ஹஜ்ஜுடைய கடமைகள். சரி, 8வது நாள் என்ன செய்யணும், எங்கே இருக்கணும், மினால. தொழுகை எப்படி தொழணும், 2 ரக்காத், ஆனால் அந்தந்த நேரத்தில். சரி, பிறை 9 என்ன செய்யணும், ஃபஜர் தொழுது சூரியன் உதித்த பிறகு எங்கே போகணும், அரஃபா போகணும். அரஃபா போய் எப்படி தொழணும், ஜொஹர் அசர், ஜொஹர் டைம்லேயே 2 ரக்காத் சேர்த்து தொழுது முடிச்சுட்டு அடுத்து என்ன செய்யணும், சூரியன் மறையிற வரைக்கும் துவா இஸ்திக்ஃபாரில் ஈடுபடணும். அதுதான் அஃசலான அமல். சரி, சூரியன் மறைஞ்ச பிறகு என்ன செய்யணும், அங்கேருந்து கிளம்பி முஸ்தலிஃபா வரணும். முஸ்தலிஃபா வந்து தான் என்ன செய்யணும், மக்ரிப் அண்ட் இஷா 2 ரக்காத் சேர்த்து தொழுதுடணும். அங்கே இரவு தங்கணும். சரி, அடுத்த நாள் என்னது, பக்ரீத் நாள் இல்லையா, யௌமுல் ஈத். அன்றைக்கி என்ன செய்யணும், முஸ்தலிஃபால ஃபஜர் தொழுது துவா செஞ்சுட்டு சூரியன் மறைவுக்கு முன்பாக துவா செஞ்சுட்டு புறப்படணும். எங்கே புறப்படணும், மினா. அங்கே போயிட்டு எத்தனை கடமை, 3 விஷயம் அங்கே இருக்குது. மக்கால போய் 2 இருக்குது. மொத்தமாக சேர்த்து சொன்னால் 5 கடமைகள் அன்றைக்கி இருக்குது. என்னென்ன, அந்த கடைசி இதில் மட்டும் கல் எறிகிறது, அடுத்து குர்பானி கொடுக்கறது, அடுத்து தலையை மலிக்கிறது. இந்த தர்த்தீப் தான் ரசூல் பண்ணியிருக்காங்க. கல் எறிவது, குர்பானி, முடி எடுக்கிறது. இதை மாற்றி செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, சரியா. சஹாபா சில பேர் வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் ஸபஹ்து क़ப்ல அன் அர்மி, கல் எறி முன்னாடி நான் குர்பானி கொடுத்துட்டேன், இஸ்பஹ் வலா ஹரஜ், போய் குர்பானி கொடுங்க, பிரச்சனை இல்லை. இன்னொரு சஹாபி வந்தார், வந்து சொன்னார், நஹர்து क़ப்ல அன் ரமைத்து क़ப்ல அன் அஸ்பஹ் அப்படின்னு சொன்னாங்க. குர்பானி கொடுக்க முன்னாடி நான் கல் எறிஞ்சிட்டேன், பிரச்சனை இல்லை, போய் பண்ணுங்க. அப்போ அந்த தர்த்தீப் மாற்றி பண்ணாலும் தப்பு இல்லை இன்ஷா அல்லாஹ், சரியா. ஓகே, அடுத்து 4வது கடமை என்ன, தவாஃபுல் இஃபாதா, 5 சை. இந்த 2 விஷயத்தில் என்ன சொல்லியிருந்தோம், தேவைப்பட்டால் அது அடுத்த நாள் அப்படின்னு தள்ளி போடுறதுல பிரச்சனை இல்லை. சரி, இது 10வது நாள் செய்ய வேண்டியது. பிறை 11, 12, 13 என்ன செய்யணும், மினால தான் தங்கி இருக்கணும். ஜொஹர் டைம் ஸ்டார்ட் ஆன பிறகு மட்டும் ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்குது. போய் என்ன செய்யணும், அப்படியே தர்த்தீபா, ஃபஸ்ட்டு சின்னது, மிடில், லாஸ்ட் அப்படின்ட்டு கல் எறிகிறது. அதில் எங்கே துவா செய்யணும், எங்கே துவா செய்யக்கூடாது, ஃபஸ்ட்டு செகண்ட் துவா செய்யணும், கல் எரிஞ்ச பிறகு 3rd துவா செய்ய மாட்டாங்க, ரசூல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதில் 12க்கு கிளம்ப விரும்பினா எப்போ கிளம்பணும், சூரியன் மறைகிறதுக்கு முன்பாகவே பொருளெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடணும். சரி, நாங்கள் கிளம்பிட்டோம், பஸ்ஸில் போய் உட்காந்து டிரைவர் வரல, பார்த்தா சூரியன் மறைஞ்சிச்சுன்னு சொன்னால் அப்போது பிரச்சனை இல்லை. நீங்கள் கிளம்பிட்டீங்க, அவங்க தான் லேட் பண்ணாங்க, நீங்கள் கிளம்பி போயிடலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து நீங்களே லேட்டாக கிளம்புனீங்க, சூரியன் மறைஞ்சிச்சுன்னா இன்னொரு நாள் தங்கி இருக்கிறது கட்டாய கடமை. ஓகே, கடைசியாக மக்கா விட்டு புறப்படும் பொழுது செய்ய வேண்டிய கடமை என்னது, தவாஃபுல் வதா என்கிற கடைசி தவாஃப் இன்ஷா அல்லாஹ். இதுதான் ஹஜ்ஜுடைய வழிமுறை சுருக்கமாக. இது ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அதான் ஹிரானில் வந்து ஹஜ் உம்ரா 2மே சேர்த்து செய்வாங்கன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ ஒருத்தவங்க மீகாத் கடந்து போகிறாங்கன்னா என்ன செய்யணும், லப்பைக் அல்லாஹும்ம ஹஜ்ஜத்தன் வ உம்ரத்தன் சேர்த்து, உம்ரத்தன் வ ஹஜ்ஜர் அப்படின்னு சேர்த்து சொல்லிடணும், சரியா. உள்ளே வந்த பிறகு என்ன செய்யணும், மக்கா வந்த பிறகு ஜில்ஹிஜ்ஜா 8லிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. சரி, அவங்க வந்த உடனே ஒரு தவாஃப் பண்ணிட்டாங்கன்னா அதை தவாஃபுல் குதூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிரானில் அவங்க வந்து
தவாஃப் செஞ்சாங்கன்னா தவாஃபுல் குதூம் அது சுன்னத்து செஞ்சாச்சு. ஹஜ்ஜுடைய கடமைகள் 8லேருந்து ஸ்டார்ட் ஆன பிறகு இப்போ சொன்ன அதே ப்ரொசீஜர் தான் சேம். அதில் வந்து நடுவில் அவங்க வந்து தவாஃபுல் இஃபாதா செய்வாங்க இல்லையா, அதுதான் கடமையான தவாஃபு. ஓகேவா? சை செய்வாங்க, அதே தான் ஹஜ்ஜுக்கான சை, அதே தான் என்னது உம்ராக்கான சை, எந்த மாற்றமும் கிடையாது. சரி, ஒருவேளை அவங்க வரும் பொழுது தவாஃப் செஞ்சாங்க, தவாஃப் எடுத்து சையும் செஞ்சுட்டாங்க எப்போ வரும் பொழுதே அப்படின்னா அவங்க 10வது பிறை 10க்கு சை செய்ய தேவையில்லை. ஃபர்ஸ்ட் செஞ்ச சையே போதுமானது. ஆனால் வரும் பொழுது தவாஃப் செஞ்சிருந்தா அந்த தவாஃப் என்ன செய்யாது, தவாஃபுல் இஃபாதாவுக்கு ஈக்குவலாக அது அமையாது. சை மட்டும் என்ன செஞ்சுக்கலாம், 10வது நாள் செய்யாமல் விட்டுலாம், வரும் பொழுது செஞ்சுட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் வரும் பொழுதே தவாஃப் செஞ்சிருந்தா அது தவாஃபுல் குதூம் சுன்னாது, அந்த தவாஃபை வச்சு தவாஃபுல் இஃபாதாவை ஸ்கிப் பண்ண கூடாது. இதுதான் ஒரு சில மாற்றங்கள் ஹிரானில் உள்ளது. சரி, வேற ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். 7 கல், ஒவ்வொரு இதுலேயும் 7 கல், சின்ன சின்ன கல். ஆமாம் ஆமாம், பிறை 11, 12, 13க்கு போகும்பொழுது 21 கல் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடும். சின்ன சின்ன கல்லை பார்த்து, பெரிய பெரிய கல்லும் போடக்கூடாது, செருப்பெல்லாம் தூக்கி போடக்கூடாது, ஷைத்தான் அடிக்கிறான் அப்படின்னு கோபத்தில். எப்படி அந்த சூரியன் மறைஞ்ச பிறகு கிளம்பிடணும். ஜி ஆமாம் 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 ஜெய் ஜி ஆமாம் ஆமாம். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஜி கரெக்டு. நடுவில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிறை 10க்கு கல் எரிஞ்சிட்டு குர்பானி கொடுத்து கட்டிங் பண்ணிக்கிட்டோம் இல்லை மொட்டை அடிச்சிட்டோம்னா முதல் கட்ட ஹலால். முதல் கட்ட ஹலால் அப்படின்னா என்னது அப்படின்னா, அந்த 10 தடை செய்யப்பட்ட விஷயங்களில் வேட்டையாடுறது ஹராம் தான், ஹராமில் எப்போவுமே. அண்டு செடி கொடிகள் எடுக்கிறது ஹராம் தான். ரிமைனிங் 8 விஷயங்களில் கணவன் மனைவி உடல் உறவு கொள்வது என்கிற அந்த பாயிண்ட்டை தவிர மற்ற 7 விஷயங்கள் ஹலால் ஆகிடும். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், மக்காவுக்கு போகும்பொழுது இதெல்லாம் எஹ்ராம் துணி எடுத்துகிட்டு நீங்கள் நார்மல் ட்ரெஸ் போட்டு கூட நீங்கள் மக்காவுக்கு போகலாம். அண்ட் அடுத்த நாட்கள் மீனால தங்கி இருக்கும்போது நார்மல் ட்ரெஸ் போட்டு நீங்கள் இருக்கலாம், நறுமணம் பயன்படுத்தலாம், நகம் எடுக்கலாம், எல்லாமே ஹலால் ஆகிரும் அந்த உடல் உறவு கொள்வதுங்கிற விஷயத்தை தவிர. அது எப்போ ஹலால் ஆகும்னா, மக்காவுக்கு போயிட்டு அந்த தவாஃபுல் இஃபாதாவையும் சையையும் செஞ்சு முடித்தான், அதுவும் ஹலால். மற்ற 2 நாட்கள் நார்மலாக தங்கியிருந்து அந்த கல் எறிகிறதெல்லாம் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். ஏஹ்ராம் கட்டுறது நியத் கிடையாது. சரியா, நான் சொன்னேன் இல்லையா, சென்னையிலேருந்து சில பேர் கட்டிட்டு உட்காந்துருவாங்க, ஏன்னா நடுவில் தான் வருது அப்படின்ட்டு. அது நியத் கிடையாது. கரெக்டாக அந்த மீகாதை கடந்து போகும் பொழுது நியத்து வைக்கிறது தான். அந்த நியத்து வைக்கிறது வேற, நியத்து வைக்கும் பொழுது அந்த லப்பைக் அல்லாஹும் உம்ரத்தன் அப்படி சொல்கிறது அது வந்து தல்பியாது, அது வேற ஒரு இபாதத்து, அது ஒரு தனி இபாதத்து. அது ஹஜ் உம்ராவோட நியத் கிடையாது. நியத் எப்பவுமே வார்த்தையாக சொல்கிறது ரசூல் நமக்கு சொல்லிக் கொடுக்க, அல்லாஹ்வுடைய அழைப்புக்கான பதில் அது. அப்துல் ரஹ்மான் வந்துட்டேன் உள்ளையா சொல்கிற மாதிரி லப்பைக் அல்லாஹ் உண்மை. சரியா, அது ஒரு இபாதத்து, தனி இபாதத்து. கொஞ்சம் சீக்கிரமாக கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா அப்போவே நியத் வச்சுக்கலாம், தப்பு இல்லை இன்ஷா அல்லாஹ். அதில் கருத்து வேறுபாடு இருக்குது. சில அறிஞர்கள் சொல்கிறாங்க 8னா 8க்கு தான் நியத் வைக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் சில அறிஞர்கள் முன்கூட்டி 7க்கு போயிட்டாங்கன்னா 7க்கு நீங்கள் நியத் வச்சுக்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. 2 எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஆமாம் அப்போ வந்து நீங்கள் ஹிரானா மாற்றிக்கலாம், தமத்துவ ஹிரான் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா, அந்த நெருக்கடியில் தமத்துவ ஹிரான் சேஞ்ச் பண்ணுறது. ஹிரான் நியத் வச்சு போகணும், ஆனால் தமத்து வாய்ப்பு இருக்குன்னா தமத்து அப்படின்னு மாற்றிக்கிறது. ஹதி அந்த விலங்கை ஹதி யாரும் அடிச்சுட்டு போகிறது இல்லை, அது அந்த காலத்தில் இருந்துச்சு. இப்போ எல்லாரும் அந்த டோக்கன் சிஸ்டம் தான் இல்லையா. அப்போது தேவைக்கு ஏற்ப நியத்தை அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். முன்ன பின்ன பண்ணலான்னு சொன்னோம் இல்லையா. ரசூல் பண்ண தர்த்தீப் வந்து கல் எறிவது, குர்பானி, தலைமுடி எடுக்கிறது. ஆனால் தர்த்தீபை மாற்றி பண்ணாலும் தப்பில்லை. இப்போ நம்ம டோக்கன் காசு கொடுத்துட்டோம்,
ஆனால் நாம் முடி வெட்டுறதுக்கு முன்னாடி அவங்க கொடுக்குறாங்களா இல்லை தெரியாது. அப்போ நாம் வந்து நம்முடைய கடமை செஞ்சுட்டு வந்துடலாம் இன்ஷா அல்லாஹ், பிரச்சனை இல்லை. ஓகே ஜி 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 ஓகே. வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஆமாம், எல்லா தவாஃப்லையும் 7 தவாஃப்லையும் யமானிக்கும் அந்த ஹஜ்ர் அஸ்வதுக்கு நடுவில் ஒரு நிமிஷம். அது டவல் மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் ஈஸி, இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது கட்டுறதுல இந்த ப்ரொசீஜர் தான் அப்படிலாம் கிடையாது. உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் எப்படி வேணாலும் கட்டிக்கலாம். குறிப்பாக அந்த பெல்ட் இருக்கும், நீங்கள் டைட்டாக வந்து தொப்புளுக்கு மேலே கட்டணும் அவசியமாக. இந்த கீழே உள்ள எஹ்ராமை தொப்புளுக்கு மேலே, ஏன்னா ஆண்களுக்கு மறைக்க வேண்டிய பகுதி என்னது, தொப்புள்ளிருந்து முட்டி வரைக்கும். ஆனால் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா மக்காக்குள்ளேயே அப்படி கீழே இறக்கி, தொப்புள் எல்லாம் தெரியும், கீழே இறக்கி வச்சுட்டு அப்படியே சுற்றுவாங்க. அது பெரிய ஒரு தவறு. தொப்புள் மறையிற விதமாக நல்லா டைட்டாக கட்டிக்கணும். அந்த பெல்ட்டும் இருக்கும் பாதுகாப்புக்காக. ஓகே, மேலே உள்ள எஹ்ராமு நார்மல் டைமில் வந்து சரி, நார்மல் டைமில் ஃபுல்லாக இப்படி மறைக்கிற விதமாக இருக்கணும். எப்போவுமே இப்படி தான் இருக்கணும். இப்படி இருக்கும் பொழுதும் சில பேர் செய்யக்கூடிய தவறு என்னென்னா, அப்படியே ஃபுல்லாக இப்படி விட்டுட்டு என்ன செய்வாங்க, அது கொஞ்சம் ஜிம் எல்லாம் போயிட்டு கொஞ்சம் இருந்துச்சுன்னா இன்னும் சரியா ஷோ ஆஃப் அப்படி காமிச்சிட்டு சுற்றுவாங்க. இது ஒரு தப்பு, அது செய்யக்கூடாது. நார்மல் டைமில் ப்ராப்பராக மறைச்சிங்கன்னா ஆண்கள் பெண்கள் எல்லோரும் இருக்கிறாங்களே, ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும். இந்த தவாஃப் செய்யும் பொழுது மாத்திரம் என்ன செய்யணும், ரைட் ஷோல்டர் ஃபுல்லாக தெரிகிற விதத்தில் இப்படி போடணும். சரியா, தவாஃப் முடித்த உடனே அகைன் வந்து நார்மல் இதுக்கு வந்துடணும். சில பேர் வந்து மறந்து வேணுண்டே செய்ய மாட்டாங்க, மறந்து என்ன செஞ்சுருவாங்க, அப்படியே ஷோல்டர் வெளிப்படையாக இருக்கும், தவாஃப் முடிச்சு 2 ரக்காத் அப்படியே தொழுவாங்க. ஆனால் ரசூல் ஹதீஸை சொல்கிறாங்க, லைஸா அலா ஆத்திகிஹி ஷை, தோலில் துணி இல்லைன்னா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போது தோல் பூஜம் வந்து மறைக்கணும் கண்டிப்பாக. ஸோ எஹ்ராம் விஷயத்தில் இந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் கவனத்தில் கொள்ளணும். அண்ட் எஹ்ராம் துணி என்ன செய்யலாம், 1க்கு 2 நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா மாற்றலாம். சில பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா, எஹ்ராம்னா துணி மாற்றவே கூடாது அப்படி நினைப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. தாராளமாக எஹ்ராம் துணியை மாற்றிக்கலாம். நடுவில் வாய்ப்பு கிடைச்சா குளிக்கலாம். குளிக்கிற வாய்ப்பு கிடைக்குமா இல்லை தெரியல, மீனால்னா வாய்ப்பு கிடைச்சா குளிக்கலாம், அதெல்லாம் தப்பு இல்லை இன்ஷா அல்லாஹ். ஜி ஜி ஓகே. ஒரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, மற்ற நாட்களில் இப்போ ஹஜ்ஜுடைய நாட்களில் என்ன செய்யணுன்ட்டு சொன்னோம் தொழுகை விஷயத்தில், எங்கெங்கே எப்படி தொழணும். மினால எப்போவுமே அந்தந்த டைமில் சுருக்கி தொழணும், அரஃபாவில் மட்டும் சேர்த்து தொழுகிறது அண்ட் முஸ்தலிஃபாவில். மற்ற நாட்கள் மக்கால அல்லது மதீனாவில் தங்கி இருந்தால் சுருக்கி தொழுகிறது அண்டு ஜமா செய்கிறது என்பது பயணம் என்கிற அடிப்படையில் அது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் இருந்தாலும் நம்ம ஹரமில் தொழுகிறோம் இல்லையா, ஹரமில் தொழக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிற அடிப்படையில் ஜமாத்தோடு நம்ம தொழுகிறோம். அப்போ 4 ரக்காத் அவங்க இமாம் பின்னாடி தொழும்பொழுது நார்மலாக 4 ரக்காத் 3 ரக்காத் அப்படி தான் தொலை செய்வோம். அப்போ அங்கே அந்த கன்ஃபியூஷன்ஸ் இல்லை. ஒரு வேளை நீங்கள் வந்து ஜமாத்தில் தொழ முடியாமல் போச்சுன்னா வெளியில் எங்கேயோ தொழுகிற மாதிரி இருந்தால் பயணி என்கிற அடிப்படையில் 2 ரக்காத் நீங்கள் சுருக்கி தொழுதுக்கலாம். ஆனால் பெரும்பாலும் பள்ளிவாசலே தொழுறதுனால அந்த கன்ஃபியூஷன் வராது. இன்னொரு கேள்வி, ஓகே, ஆஃப்டர் பிகமிங் க்ளீன் ஷுட் உமன் அகெயின் கோ டு ஆயிஷா மஸ்ஜித் டு நியா. இது ஆயிஷா மஸ்ஜித்க்கு போகிற விஷயம் என்னென்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு கிரான் ஹஜ் நிறைவேற்றக்கூடிய நியத்தில் கிளம்பி வந்தாங்க.
ஹிரானில் என்ன சொன்னோம், ஹஜ் உம்ரா ரெண்டுமே கலந்த விதத்தில் இருக்குது. ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு சை, ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு தவாஃப் அப்படி தான் இருக்குது. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு என்ன ஆசை இருந்துச்சுன்னா, செப்பரேட்டாக ஒரு உம்ரா செய்யணும், அவ்வளோ தூரம் நம்ம பயணம் செஞ்சு வந்திருக்கிறோம், செப்பரேட்டாக ஒரு உம்ரா செய்யலாம் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் ஹஜ்ஜுக்காக கிளம்பி வந்த பொழுது அவங்களுக்கு ஹைபு ஆரம்பிச்சிருச்சு. அப்போது அழுதுட்டு இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டென்ட்டில் வந்து பார்க்குறேன், அழுதுட்டு இருக்காங்க. அல் நஃபிஸ்தி, என்ன உங்களுக்கு மாதவிடாய் தொடங்கிடுச்சா அப்படின்னு ரசூல் கண்டுபிடிச்சிட்டாங்க அழுகிறத பார்த்தேன். ஆமாம் யா ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னதுக்கு, ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. இஃப் அலி மா எஃப் அலுல் ஹாஜ் கைர அல்லா தூஃபி பில் பைத். ஒரு ஹாஜி என்னென்ன செய்வாரோ, மினால தங்குறது, அரஃபால தங்குறது, முஸ்தலிஃபால கல் எறிகிறது, எல்லாமே நீங்கள் செய்யுங்க. தவாஃப் மட்டும் செய்யாதீங்க, ஏன்னா தவாஃப் செய்கிறதுக்கு பள்ளிவாசல் போகணும், அதை மட்டும் செய்யாதீங்க அப்படி சொன்னாங்க ரசூல். அப்போ ஹஜ்ஜு செஞ்சுட்டாங்க. செப்பரேட்டாக உம்ரா செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க இல்லையா, அதுக்கு ரசூல் என்ன செஞ்சாங்கன்னா, ஹஜ்ஜு முடித்த பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அண்ணன் அல்லது தம்பி அப்துல் ரஹ்மான் பின் அபி பக்கர் அவங்கள கூப்பிட்டு, ஆயிஷாவை கூப்பிட்டுட்டு போய் தன்ஈம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் இப்போ ஆயிஷா பள்ளிவாசல் இருக்குது. அது வந்து ஹரம் பவுண்டரிக்கு வெளியில் உள்ள ஒரு பகுதி. ஏன்னா உம்ரா செய்வதற்கு மக்காவுக்கு வெளியில் போய் ஆகணும் நியத்து வைக்க, மக்காவில் இருக்கிற மக்கள். ஆனால் ஹஜ்ஜுக்கு தேவையில்லை, சரியா? உம்ரா தமத்து ஹஜ் செய்யக்கூடியவங்க உம்ரா செஞ்சு முடித்து மக்களை தான் இருப்பாங்க. பிறகு 8 வந்ததும் இருந்த இடத்துலையே லப்பைக் அல்லாஹும் ஹஜ்ஜன்னு சொல்லிட்டு தல்பியா சொல்ல ஆரம்பித்து மீனாக்கு போயிடலாம், சரியா? ஆனால் உம்ரா செய்ய விரும்பினா மக்காவில் இருக்கிறவங்க என்ன செய்யணும், ஹரம்க்கு எங்கேயாவது வெளியில் தன்ஈமோ இல்லை ஜாரானா ஏதாவது ஒரு பகுதி ஹரம்க்கு வெளியில் போயிடணும் உம்ரா நியத் செய்கிறதுக்கு. அப்போ ரசூல் என்ன செஞ்சாங்க, இப்போ உம்ரா செய்ய விரும்புகிறாங்க ஹஜ் முடித்த பிறகு. அப்போ ரசூல் அப்துல் ரஹ்மான் பின் அபி பக்கரை கூப்பிட்டு தன்ஈமுக்கு போயிட்டு அவங்க எஹ்ராம் நியத்தை வச்சுட்டு வந்து உம்ராவை செய்யட்டும், உம்ரா செஞ்சு முடித்து இதே இடத்துல மீட் பண்ணலாம் அகெயின் அப்படின்ட்டு ரசூல் அனுப்பி வச்சாங்க. இதுதான் அந்த தன்ஈமுடைய விஷயம். இது யாருக்கான சட்டம்? பெண்கள் மாதவிடாய் ஏற்பட்டிருக்கு, சரியா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க செப்பரேட்டாக ஒரு உம்ரா செய்ய விரும்பினாங்க, அவங்களுக்கு ரசூல் சொன்ன ஒரு எக்ஸ்கியூஸு. அதே மாதிரி நாமளும் செய்ய விரும்பினாலும் பெண்களுக்கு தான், ஆண்களுக்கு அந்த சட்டம் கிடையாது, தன்ஈமில் போயிட்டு வரதெல்லாம், சரியா? அதாவது ஹஜ் உம்ரா செஞ்சு முடித்த பிறகு சொல்கிறேன். மற்றபடி உம்ரா செய்ய விரும்பக்கூடிய மக்கள், மக்கால தங்கி இருக்கிற சொந்த ஊர் மக்களாக இருந்தாலும் சரி, அங்கே போய் ஏதோ ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க உம்ரா செய்ய விரும்பினா தன்ஈம்கோ இல்லை ஜாரானோ எங்கேயாவது ஒரு ஹில்லில் போயிட்டு என்ன செய்யணும், நியத்து வச்சுக்கணும். ஆனால் இந்த ஹதீஸை வச்சு நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, உம்ரா மேலே உம்ரா செய்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிப்பாங்க, சரியா? இந்த ஹதீஸை உம்ரா செஞ்சு முடிச்சாச்சு, அப்பாவுக்காக உம்ரா செய்கிறேன் அப்படின்ட்டு ஆயிஷா பள்ளிவாசல் போயிட்டு வந்து இன்னொரு உம்ரா, 2 நாள் கழித்து அம்மாவுக்காக ஒரு உம்ரான்னு சொல்லி மறுபடியும் போய் தன்ஈமில் ஆயிஷா பள்ளிவாசலில் போயிட்டு அடுத்து ஒரு உம்ரா அப்படி செய்வாங்க. அப்படி செய்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரம் ஆகாது, சரியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்தில் ஒரு உம்ரா தான் செஞ்சுருக்கிறாங்க. இன்னொரு உம்ரா செய்ய விரும்புனா மீஹாத்துக்கு போக சான்ஸ் கிடச்சுன்னா தாயிஃப்க்கு கூப்பிட்டு போகிறாங்க, அங்கே ஒரு மீஹாத் டச் ஆகும், கருல் மனாசில். அப்போ இன்னொரு எஹ்ராம் நியத்து வச்சுட்டு மக்காவுக்கு வந்து நம்ம உம்ரா பண்ணிக்கலாம். மக்காலேயே இருந்து கொண்டு டபுள் உம்ரா செய்யறது அவாய்ட் பண்ணிக்கணும் இன்ஷா அல்லாஹ். எனி நம்பர் ஆஃப் மிஸ்டேக்ஸ் பட் தம் ஒன்லி ஒன் ஆர் ஈக்குவல். ஓகே, அதாவது கடமை மிஸ் பண்ணால் குர்பானி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, தம் அப்படி சொல்லுவாங்க. அது மல்டிபிள் வாஜிபம் விட்டால் ஒவ்வொரு வாஜிபுக்கும் ஒரு தம், சரியா? ஆனால் மினால தங்குறது பொறுத்த வரையில் நைட்டு தங்குறது 11-12 2 நைட் மிஸ் பண்ணிட்டோன்னா மொத்தமாக சேர்த்து நைட் தங்குறது அப்படின்னு ஒரு வாஜிபாக கன்சிடர் பண்ணணும். அங்கே மட்டும் என்னது, 11 மிஸ் பண்ணதுக்கு ஒரு தம்மு, 12 மிஸ் பண்ணதுக்கு இன்னொரு தம், அப்படி கிடையாது. நைட் ஸ்டே பண்ணுறது மொத்தமாக சேர்த்து ஒரு கடமை, அது மிஸ் ஆச்சுன்னா ஒரு தம், அதாவது ஒரு குர்பானி போதுமானது. ஆனால் மற்ற கடமைகள் மல்டிபிள், 2 கடமை மிஸ் பண்ணிட்டோம், மீகாத் மிஸ் பண்ணி உள்ளே வந்துட்டோம், ஏறாம் நியத்து சொல்லாமல், அரஃபா தினம் என்று சூரியன் உதிக்கிற முன்னாடி கிளம்பி போயிட்டோம் அப்படின்னா 2 வாஜிப் மிஸ் பண்ணியிருக்கோம், 2க்கும் தனித்தனி குர்பானி கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஃபார் ஹிரான் சிங்கிள் தவாஃப் அண்ட் சை ஃபார் ஹஜ் அண்ட் உம்ரா டுகெதர். ஓகே, ஹிரானில் வந்து ஏற்கனவே சொன்னது தான், சிங்கிள் தவாஃப் தான். போகும் பொழுதே ஒரு தவாஃப் செஞ்சுட்டாங்க, தவாஃபுல் குதூம் சொல்லுவோம் இல்லையா, அந்த தவாஃப் வந்து தவாஃபுல் இஃபாதாவுக்கு ஈடாகாது, அது சுன்னத் தவாஃப் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிட்டு 10வது நாள் தவாஃபுல் இஃபாதா கண்டிப்பாக செய்யணும். ஆனால் போகும் பொழுது சை செஞ்சுருந்தால் அந்த சை என்ன செஞ்சுக்கலாம்,
10வது நாள் இஃபாதாவுக்கு பிறகு செய்யக்கூடிய செய்யாவை கன்சிடர் பண்ணி அதை செய்ய தேவையில்லை. அப்போ சை போகும் பொழுது செஞ்சால் அதுவே போதுமானது. ஆனால் போன உடனே தவாஃப் செஞ்சிருந்தால் அந்த தவாஃபுல் குதூம் தவாஃபுல் இஃபாதாவுக்கு ஈக்குவல் ஆகாது. அது கண்டிப்பாக தனியாக செஞ்சாகணும். கடைசியாக இஸ்திலாம், ஒன் ஹேண்ட் ரைஸ் ஆர் போத், ஒரு கையை தான் தூக்கணும். ரைட் கையை மட்டும் தான் இஸ்திலாம் செய்யும் பொழுது கையை தூக்கணும். அண்ட் கைக்கு முத்தம் கொடுக்கறது இல்லை, அல்லாஹ் அக்பர்னு சொல்கிறது தான். ஓகே, தவாஃப் செய்யும் பொழுது முதியவர்கள் டைப்பர் அப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படி கேட்குறாங்க. ஓகே, இது தவாஃப்க்கு உது அவசியம் என்பது பல அறிஞர்களுடைய கருத்து, பல உலமாக்களுடைய கருத்து. ஆனால் யாராவது ரொம்ப வயசானவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு கண்டினியூவாக யூரின் ட்ராப்பாக விழுது அப்படின்னு சொன்னால் அது ஒரு வகையான வியாதி, அது அவங்களால தவிர்க்க முடியாது. அந்த மாதிரியான முதியவர்கள் கண்டிப்பாக டைப்பர் இன்ஷால்லா யூஸ் பண்ணிக்கலாம். யூரின் சில ட்ராப்ஸ் வந்தாலும் அவங்க கவலைப்பட தேவையில்லை, தவாஃப் செஞ்சு முடிச்சிக்கலாம். இல்லை கூட்ட நெரிசலில் அந்த வயசில் வெளியில் உது செஞ்சுட்டு அகைன் போக முடியாது அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் இன்ஷால்லா உது முறிஞ்சு போச்சுனாலும் அவங்க கண்டினியூவாக 7 தவாஃப் செஞ்சு முடிச்சுக்கலாம் இன்ஷால்லா. இந்த மாதிரி ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா சில அறிஞர்கள் உது முறிஞ்சாலும் இன்ஷால்லா தவாஃப் முடிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது குறிப்பாக முதியவர்களுக்கு நம்ம அந்த ஃபத்வா எடுத்துக்கலாம் இன்ஷால்லா. ஆனால் நாம் இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு சக்தி கொடுத்துருக்குறான். குறிப்பாக இந்த காலத்தில் மத்தாஃப்லேயே உது செய்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. கொஞ்சம் வெளியில் வந்தாலே இந்த ஸ்டேர்ஸ்க்கு கீழே இருக்கும். அப்போ உது முறிஞ்சாலும் உது பண்ணிவிட்டு 4வது தவாஃபில் முறிஞ்சு போச்சுன்னா உது பண்ணிவிட்டு அந்த 4லேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் இன்ஷால்லா. பெரியவங்க சிரமம்னு சொன்னால் அல்லாஹ் மன்னிப்பான் இன்ஷா. ஓகே, முடிச்சுக்கலாமா? சுப்ஹானக்கல்லாஹ் வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பயணத்தின் சிரமங்களை லேசாக்கி தருவானாக. அல்லாஹ்வுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த வழிமுறைப்படி ஹஜ்ஜை சிறப்பாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய சகோதரர்கள் நமக்காக கண்டிப்பாக துஆ செய்யுங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.